ஸ்ரீ அழகுநாச்சியம்மன் கோவில் மகா சம்பிரோக்ஷணமாகி 10 ஆண்டுகள் பூர்த்தியாகி வருஷாபிஷேகம் நடைபெற்று அடியேனை மதுரையிலிருந்து இங்கே மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற தலைப்பில் பேச நியமித்து அழைத்ததற்கு திரு ஏகநாத் பவா அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு அடியனுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே திரளாக கூடியுள்ள சத்துக்களுக்கு பக்த ஜனங்களுக்கு அடியனுடைய வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனை மதுரையிலிருந்து அழைத்ததற்கு காரணம் அவர் அடியேன் செய்த சொற்பொழிவுகளை கேட்டு அவருடைய அனுபவத்தில் அவர் பரிபூரணமாக அனுபவித்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆவலோடு அவர் என்னை அழைத்திருக்கிறார். அவ்வண்ணமே அடியேன் அதற்குண்டான நியாயத்தை கற்பிக்க விளைகிறேன். உம்பர் தருத்தேனு மணிக்க சிவாகி ஒன் கடலில் தேனமுத துணர் ஊரி இன்பரசத்தே பருகி பலகாலும் என்ற நுயிர்காதரவுற்றருள்வாயே தம்பிதனக்காக வனத்தணைவோனே தந்தை வலத்தால் அருள்கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே பெருமாளே. இன்றைய தினம் மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற தலைப்பிலே சிறிது நேரம் சொற்பொழிவாக்க அடியேன் விளைகிறேன். இன்னைக்கு நம்ம வாழுற சகஜமான உலகத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் பிறந்ததிலிருந்தே கற்பிக்கப்படுகின்றன. இப்போ மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற தலைப்பு ஏதோ நமக்கு புரியாத புதிரான நமக்கு கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் என்ன நாம எல்லாம் ஒரு அசரீரியாக பெறுகின்ற மந்திரம் என்று கருத்து கிடையாது. சாதாரணமாகவே மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. ஏன் பிறந்ததிலிருந்தே நமக்கு ஓதப்படுகின்ற முதல் மந்திரம் எது தெரியுமா? பிறந்ததிலிருந்தே நமக்கு ஓதப்படுகின்ற முதல் மந்திரம் அவர்கள்தான் நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கே காரணமாக இருக்கிறவர்கள். அதுதான் அம்மா என்ற மந்திரம். அதுதான் அம்மா என்ற மந்திரம். பிறகு அப்பா என்ற மந்திரம். உலகத்திலேயே இந்த 2 மந்திரங்கள் மட்டும் உச்சரிக்கும் போது உதடுகள் சேருகின்றன. ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்குங்க. வேற எந்த ஒரு சொல்லை நீங்கள் உச்சரிக்கும் போது நாம் உச்சரிக்கும் போது உதடுகள் சேருகிறதா என்று நீங்களே பரிசித்து பாருங்கள். என்ன அம்மா என்று சொல்லும் போது சேருகிறது, அப்பா என்று சொல்லும் போது சேருகிறது. அவர்கள்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நம்மாலே போற்றப்படுகிறவர்கள். இவர்கள்தான் முதல் மந்திரம். இவர்கள்தான் முதல் மந்திரம். இவர்கள்தான் நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருக்கிறவர்கள் என்று நாம் காலம் காலமாக போற்றி வருகிறோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அடியனை மதுரையில இருந்து ஐயம்பேட்டைக்கு அழைப்பதற்கு என்ன காரணம்? அம்மா அப்பா எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இதை பற்றி சொல்றதுக்கா மதுரையிலேருந்து அடியன் வரணும்? பொதுவாக சொல்லுவாங்க உள்ளூர் நாயனத்தை விட வெளியூர் நாயனத்துக்கு மதிப்பு ஜாஸ்தின்னு சொல்லி. ஏன் உள்ளூர் நாயனமே ரொம்ப நறுமையாக பேசினாரே, உள்ளூர் நாயனமே பேசியிருக்கலாமே. எதுக்கு வெளியூர்லேருந்து அழைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் உண்டான தொடர்புகள் சத் விஷயமாக ஏற்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தில் போற்றப்படுகின்ற விஷயம். மந்திரம்னு சொல்லும்போது ஒரு ஊர் பேரையோ ஒரு நபர் பேரையோ
சொன்ன உடனே ஒன்று ஞாபகத்துக்கு வரும். என்ன, ஒரு ஊர் பேரையோ ஒரு நபர் பேரையோ ஒரு விலங்கு பேரையோ ஒரு இடத்தின் பேரையோ சொல்லும்போது உடனே நமக்கு ஏதாவது ஒன்று நினைவுக்கு வரும். அப்படி அடியனுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தட்ட, தம்பி நான் செவ்வாய்க்கிழமை ஐயம்பேட்டைக்கு போகிறேன்பா அப்படின்னு சொன்னேன். உடனே அவனுக்கு ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலியப்பெருமாள் என்ற சந்திரன் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. உடனே என்ன வந்துச்சு அவனுக்கு வாயிலிருந்து? வந்த மந்திரம் எது? ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலியப்பெருமாள் என்ற ராமச்சந்திரன் சந்திரன். எப்படி இருக்கும் பாருங்க மந்திரம். இது போன்ற மந்திரங்கள் பல உள்ளன. ஏன்னா நமக்கு உடனே நினைவுக்கு வருவதும் அதை உச்சரிப்பதும் அதை பற்றி நினைப்பதும் அந்த காரியத்திலே நாம் ஈடுபடுவதுமாக இந்த மந்திரம் எந்திரம் தந்திரம் என்று நம்முடைய இயக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்கும்போது அப்ப இந்த ஊர் பேர் என்னங்க? ஐயம்பேட்டைன்னு சொல்றாங்க. இதே ஐயம்பேட்டை வேலூர் பக்கமும் இருக்கு. என்ன, ஐயம்பேட்டை 2-3 ஊர் சொல்றாங்க. தஞ்சாவூர் பக்கம் சொல்றாங்க, வேலூர் பக்கம் சொல்றாங்க. இப்படி பல ஊர்கள் பக்கத்தில் ஐயம்பேட்டைன்னு சொல்றாங்க. என்னடா இது ஐயம்பேட்டைன்னு சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீராமச்சந்திரபுர வரசி வெங்கட ரமண பாகவத தாசுடைக்கு ராம ராமாயணரே ரகுராம ராமாயணரே. ஊர் பேர் என்னங்க? ஐயம்பேட்டையா? ஸ்ரீராமச்சந்திரபுரம் என்பது இதனுடைய ஊரின் பெயர். இன்னைக்கு இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும்னு அடிமைக்கு தெரியல. ஏன்னா இந்த கீர்த்தனை இங்கு பாடப்பட்ட கீர்த்தனை. என்ன, ஸ்ரீமத் வெங்கட ரமண பாகவதரால் பாடப்பட்ட கீர்த்தனை. இந்த கீர்த்தனையில அவர் சொல்ற ஊர் பேரு ராமச்சந்திரபுரம் தான் சொல்றாரு. எத்தனையோ ஊர் பேர்கள் புனிதமான பேர்களில் அமைந்திருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இது ஒரு மந்திரமா இல்லையா? ராம நாமமே ஒரு மந்திரமா இருக்கும்போது இந்த ஊரினுடைய பெயரே ஸ்ரீராமச்சந்திரபுரம் இருக்கு. எவ்வளவு அழகான பேர். ஏன்னா அந்த பேரை எதுக்கு மாத்தி வச்சிருக்கீங்க? அடியனுக்கு புரியல. அடியன் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். கொஞ்சம் மதுரை குசும்பு இருக்கத்தான் செய்யும். தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா அப்படி இருக்கும்போது சில கேள்விகள் எல்லாமே நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். மதுரையுடைய ஊர் உடைய பெயர் கூடல் மாநகர் என்று பெயர் உண்டு. அதனால தான் அங்க இருக்கிற 108 திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம் ஸ்ரீ கூடல் அழகர் பெருமாள்னே அவருடைய பெருமாளுக்கே உண்டான பேர் அது. என்ன, இப்ப ஏகநாத் பாபா சொல்லிட்டு இருந்தாங்க, 10 அவதாரத்தை பத்தி சொன்னாங்க. அதுல மத்ஸ்ய அவதாரம் பத்தி சொன்னாங்க. அவர் அந்த மத்ஸ்ய அவதாரம் எங்கே நடந்தது என்று தெரியுமா? பாண்டிய நாடு மதுரை எம்பதிலே நடந்தது. துவரிமான் என்ற இடத்திலே அந்த மத்ஸ்யம் அந்த 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 பெரிய அந்த மீன் கண்டெடுக்கப்பட்டது. அதனாலே தான் பாண்டிய நாட்டின் கொடியிலேயே மீன் விளங்குகிறது. சம்பந்தம் இருக்கா மத்ஸ்ய அவதாரத்துக்கும் அதுக்கும்? அதனாலே தான் அங்கே ஆள்கின்ற மீனாட்சி அம்மை என்று பெயர் அவளுடையது. என்ன, மீனாட்சி அம்மை என்று பெயர். காரணம் இல்லாம எதுவும் காரியம் கிடையாதுங்க. மந்திரம் இல்லாம எந்த ஒரு தந்திரமும் கிடையாது. என்ன, இதான் உண்மை. இப்ப மந்திரங்கள் எப்படி இருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தா, மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க மந்திரத்தையே மாத்தி ஓதி நம்ம எல்லாம் வேற்று வழியிலே செல்வதற்குண்டான பாதை அமைத்து அந்த வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்னமா கெஞ்சுன்னு கெஞ்சினாரு ஏகநாத் ஐயா. என்ன, கோயிலுக்கு வாங்க, கோயிலுக்கு குடும்பத்தோட வாங்க, வந்தாதான் கோயில் சீர்மை பெறும், என்ன கோயில் பெருமை நமக்கு தெரியும், அடுத்த சந்ததியினருக்கு அதை கையில் எடுத்து கொடுக்க முடியும் என்று சொல்லி எத்தனை அடைப்பு விடுக்கிறார் அவரு. அதுக்குண்டான முயற்சி நம்ம செய்றோமான்னு பார்த்தா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. என்ன காரணம்னா, அடியேன் இப்ப சொன்னது மாதிரி தான். என்ன, ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலியப்பெருமாள் என்ற சந்திரன் இந்த மாதிரி தான் ஓதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊருடைய மகிமை தெரியணுமா இல்லையா? என்ன, ஆகையாலே இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே பார்த்தோம்னா இந்த மந்திரம் எப்படி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா, மந்திர திருஷ்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு எத்தனை மந்திரம் தெரியும்? இப்ப அடியேன்னு கேட்கிறேன், இந்த கோஷ்டி இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க, ஏதாவது மந்திரத்தை உச்சாரணம் செய்வீங்களா? நீங்க வீட்டில் செய்றீங்களா? யாராவது கை தூக்க முடியுமா? நீங்க செய்றீங்க. என்ன மந்திரம் உச்சாரணம் செய்றீங்க? விநாயகர். அவரு மந்திரத்தை உச்சாரணம் பண்றாரு.
அப்படி உச்சாடனம் பண்ணும்போது உங்க மனது எதை தியானிக்கிறது? இப்ப இந்த உச்சாடனம் நீங்க பண்றீங்க, இதை தியானம் பண்றதுக்கு அந்த மந்திரத்தின் உண்டான அர்த்தம், அந்த மந்திர திருஷ்டா, அந்த மந்திரத்தை சொன்ன ரிஷி, அந்த மந்திரம் எந்த தேவதையை வணங்க சொல்கிறது என்பதை அறிந்துதான் மந்திரங்களை ஓத வேண்டும். நம்ம ஏதோ போகிற போக்கில் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போகக்கூடாது. என்ன நமகா நமகா நமகான்னு சொல்லி அப்படியே நம்ம சாமிக்கு சொல்லும்போது என்ன மந்திரம் சொல்றாங்கன்னே தெரியாது. உள்ள அர்ச்சகத்தை தட்டை நீட்டிட்டு அஷ்டோத்திரம் நாமாவளி சொல்லுங்க அர்ச்சகரேன்னு சொல்லிட்டு பேரு நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுவார். இவர் பாட்டுக்கு செல்போன் எடுத்து வெளியே போயிடுவார். இதான நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு கால் வந்துருச்சு, அவர் போயிட்டாரு. என்ன இவர் தலைகால் புரியாம அவர் அர்ச்சனை பண்ணிட்டு தட்டை நீட்டிக்கிட்டு இருப்பாரு. சம்பாவனை கொடுத்து வெளியே வர வேண்டியதான். அப்ப அர்த்தம் இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்லும்போது சொல்லித்தரப்படுகின்ற விஷயம். எந்திரம் என்ன? இயங்குகின்ற பொருள்னு அர்த்தம். தந்திரம் என்ன? இயக்கம்னு அர்த்தம். இதாங்க இந்த உலகத்துல எல்லா விஷயங்கள்லையும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடையாது. பிறந்ததுல இருந்து நம்ம வேற்று உலகத்திற்கு போகும் வரை அது வைகுண்டமாகவும் இருக்கலாம், சந்திரலோகமாகவும் இருக்கலாம், இந்திரலோகமாகவும் இருக்கலாம், மறுபடியும் ஐயம்பேட்டைக்கே வந்து பிறக்கலாம். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே இந்த மந்திரம் எந்திரம் தந்திரத்திலேயே முடிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது இப்ப இந்த மந்திரம் எந்திரம் தந்திரம் பகவானால் தரப்பட்டவை, பகவானாலேயே உபதேசிக்கப்பட்டவை ரிஷிகள் மூலமாக சொல்லி அவனுடைய கருணையாலே என்று சொல்லி விளக்கப்படுகிறது. அது எப்படி நமக்கு தெரியும்? இன்னைக்கு நமக்கு சுலபமா அர்த்தம் விளங்குற மாதிரி ஆமாயே மகாயோகின் யதீஸ்வரி, பெண்டிர்களை அழைத்து கோயிலுக்கு வந்து விளக்கேற்றலாம் இல்ல, என்ன ஒரு பூஜை செய்யலாம், என்ன ஒரு வாசல் முழுகலாம், கோலம் போடலாம், எவ்வளவோ கைங்கரியம் இருக்கு. இந்த கைங்கரியம் எல்லாமே இந்த மந்திரத்தினால் ஏற்படுகின்ற நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அமைதா இல்லையா என்பதை நாம் எல்லாம் நினைத்து காரியத்திலே இறங்க வேண்டும் என்பது அடியனுடைய வேண்டுகோள். ஒரு மான் வழுவும் சிறு கூன் பிறையும், ஒரு மான் மழுவும் சிறு கூன் பிறையும், சடை அந்த சடையை தரித்தவன் என அந்த ஒரு தாழ் சடையும் இடைவாகனமும், கொண்ட தேகத்திலே இடவாகத்திலே குளிர்ந்தே உறையும் மூகாம்பிகையே அப்படின்னு சொல்லி ஜனனி ஜனனி என்ற பாட்டில் வருது. இப்போ இந்த பாட்டு காத்தியாயனி தேவி மேல பாடப்பட்ட இளையராஜாவுடைய இசையிலே அவரே பாடின பாட்டு. அப்படி அவர் பாடின பாட்டை இன்னைக்கு வரைக்கும் நாமெல்லாம் அனுபவித்து கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அதனால அவருக்கு கிடைத்த பயன் என்ன? இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் போற்றக்கூடிய சிம்பனியை வாசித்து அவர் உலக புகழ் பெற்றிருக்கிறார். மற்ற எந்த இசையமைப்பாளருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கல. உண்மையா இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். இதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய தெய்வீகத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும் என்பதுதான் சத்திய வாக்கு. என்ன நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாது. இப்ப அடியே நீங்க வந்து பேசிட்டு இருக்கேன்னா, அடியே நித்யா தினமும் என்ன உபாசனம் பண்றேன், காயத்ரி ஜபம் பண்றேன், சந்தியாவந்தனம் பண்றேன், 3 வேளையும் பண்றேன். இது பண்றதுனால தெய்வீக ஆற்றல் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஞான விஷயமாக நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமையே அசரீரியாக கிடைத்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அசரீரி என்ன? யாராவது ஒரு குரு வந்து பக்கத்தில் உட்கார்ந்து நமக்கு சொல்லி தந்தா அது சரீரி, சரீரமாக நின்று நமக்கு சொல்லி தந்தா அது சரீரி. ஒரு ஆள் வந்து சொல்லி தராருல, ஒரு வாத்தியார் வந்து சொல்லி தந்தார்ல, அப்ப ஒரு ஆள் இருக்காருல, அது சரீரத்தில் இருக்காரு அவரு. அப்ப அசரீரின்னா நமக்கு தெரியாமையே காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு வந்துடும். காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஏதேதோ எண்ணங்கள்ல ஓடும். அப்படி ஓடும் போது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு எண்ண ஓட்டமாக ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி எல்லாம் ஓடும்போது நிறைய விஷயங்கள் அசரீரியாக நமக்கு கிட்டுகின்றன. இன்னைக்கு நமக்கு போட்டி எத்தோட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடல் சுகத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் அத்தோடையும் ஆத்ம சுகத்தை பெறுவதற்காக நாம் முயல்கின்ற முயற்சிகள் இத்தோடையும் தான் இன்னைக்கு போட்டி. எதை நம்ம அனுசரிக்கிறது, என்ன எதை நம்ம அனுசரிக்கிறதுங்கிறதுல தான் பெரிய போட்டி. ஜெகமேதந்திரம் ஜெகமேதந்திரம் சுகமே மந்திரம் மனிதன் எந்திரம் சிவசம்போ
நெஞ்சம் ஆலயம் நினைவே தேவதை தினமும் நாடகம் சிவசம்போ. இது ஒரு பாட்டுங்க. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல எந்திரமும் இருக்கு, மந்திரமும் இருக்கு, தந்திரமும் இருக்கு. ஜெகமே தந்திரம். இந்த ஜெகமே தந்திரம். என்ன நமக்கு என்ன மந்திரம்? என்ன சுகம்தான் மந்திரம். இந்த உடல் சுகம் மட்டும்தான் மந்திரம். வேற எந்த மந்திரமும் நமக்கு வேணாம்யா. எனக்கு 4 வேளை சோறு கிடைச்சு நல்ல நகை நட்டுகள் போட்டுக்கிட்டு 4 பேர் நம்ம கண்ணு வைக்கிற அளவுக்கு என்ன நம்ம வண்டி வாகனத்தோட பங்களா கட்டி வாழ்ந்தா போதும்யா. அப்படித்தானே இருக்கும் எல்லாமே. அப்படித்தானே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் வாழ்க்கை தத்துவத்தை, இந்த பிறவி பயனை பெறவில்லை. அந்த பெறுவதற்காக பயனை சொல்லித் தருபவர்கள் நம் முன்னே இல்லை என்பதுதான் அர்த்தம். நமக்கு என்னதான் கிடைச்சாலும் திருப்தி அடைகிறோமா? சொல்லுங்க. நமக்கு என்னதான் கிடைச்சாலும் திருப்தி அடைகிறோமா? ஏன் அடைகிறது தெரியுமா? நம்ம இலையை நம்ம பார்க்கறதே இல்லை. பக்கத்தில் இருக்கிற இலையத்தான் பார்க்குறோம். அவன் என்ன வச்சு சாப்பிட்றான். ஹோட்டலுக்கு போனால் என்ன பார்க்குறோம்? இன்னொருத்தன் இலைய என்ன வச்சு ரகரகமாக சாப்பிட்றான். நமக்கு வயிறு என்ன முட்டை சாப்பிட்டு முடிஞ்ச உடனேயும் அவன் அதை சாப்பிட்றான். அதை விட்டுட்டோமே. நம்ம அங்கே ஒரு பூரி வச்சுக்கிட்டு ஏதோ தொட்டுக்கிட்டு சாப்பிட்றானே, அதை நம்ம சாப்பிடாம விட்டோமே. அடுத்த தடவை அதை சாப்பிட்டே ஆகணும். இப்படித்தான் நம்முடைய போட்டி. இன்னொரு ஏன் சொல்றேன்னா, சாப்பாடுக்கு மட்டும் சொல்லல, பொதுவாகவே சொல்றேன். இன்னொருத்தனை பார்த்து நாம் திருப்தி அடையவில்லை. நம்மளை பார்த்து நம்ம திருப்தி அடைஞ்சிடலாம். ஆனா இன்னொருத்தனை பார்த்து 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 அந்த காம போட்டியிலே நாம் இறங்கி இறங்கி திருப்தி அடையாமல் இருப்பதினாலே தான் இந்த கோவில் பராமரிப்பு சரியாக இருக்கின்றதா இல்லையா என்பதை நாமே யோசித்து பார்க்க வேண்டும். அதனால தான் நமக்கு பிரச்சனையே. இன்னைக்கு நிறைய கோயில்கள் இருக்குங்க. திருப்பதி கோயில் தெரியுமா? எல்லாரும் டிக்கெட் 3 மாசத்துக்கு முன்னாடியே நமக்கு புக் பண்ணி அங்க கோயில்ல இருக்கிற பெருமாளை போய் பார்த்துட்டு வந்தாதான் அந்த வருஷமே நமக்கு நடக்குதுன்னு அர்த்தம். இல்லாட்டி ஏதோ கைகால் முறிஞ்ச மாதிரி நமக்கு நினைப்பு இருக்கும். உண்மையை சொல்றேன், அடியேன் திருப்பதிக்கு போய் கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. ஆனா தினம் தினம் திருப்பதிக்கு போயிட்டு இருக்கேங்க. எப்படி? குன்றம் ஏந்தி குளிர்படை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான். குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான். பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை, சென்று சேர் திருவேங்கடமாமலை, ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமே அப்படின்னு ஒரு பாசுரத்தை பாடினாலே பெருமாளே நமக்கு முன்னாடி நிற்கிறாரு என்பது நம்மாழ்வாருடைய சத்திய வாக்கு. எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப தினம் தினம் அடியேன் திருப்பதிக்கு போயிட்டு இருக்கேன். இதுதான் மந்திரம். இதுதான் மந்திரம். மந்திரத்துக்கு பகவான் கட்டுப்படுகிறான். ஏன்னா மிக பெருத்த ஞானிகளால் வகுக்கப்பட்டது இந்த மந்திரம். இது ஃபார்முலாங்க. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி நம்ம நல்ல பக்தியோட நல்ல நியமத்தோட இருந்து இது போன்ற உச்சாரணம் எல்லாம் செய்தோம்னா பெருமாள் முன்னாடி நிற்பாருங்க. எந்த தேவதையும் முன்னாடி நிற்குங்க. அதுதாங்க எந்திரமாக நமக்கு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷிகளால் வகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. இப்ப மந்திரம் சொல்லும்போது இந்த மந்திரத்துக்கு உண்டான மதிப்பு நமக்கு தெரியணும். இப்ப காயத்ரி ஜபம் சொல்றோம். இந்த காயத்ரி ஜபம்ல எத்தனை சர்ச்சைகள் இருக்கு தெரியுமா? இந்த காயத்ரி மந்திரம்ங்கிறது என்னன்னு தெரியுமா? இந்த காயத்ரி மந்திரம் என்னன்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? நல்லா பண்றாங்க. மந்திரம் நம்ம ஓதுறோமா? நம்ம செய்யறோமா? இதான் கேள்வி. நம்ம செய்யறதில்லை. அதான் பிரச்சனை. இந்த காயத்ரி மந்திரத்துடைய மதிப்பு என்னன்னா, இந்த உலகம் 7 உலகம் இருக்கு பாத்தீங்களா? பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனர்லோகம், தபர்லோகம், சத்தியலோகம் என்று பிரம்மா அமர்ந்திருக்கின்ற இந்த 7 லோகங்கள் கீழ் லோகங்களாக இருக்கின்ற அதலம், அதலம், சுதலம், தலாதலம், ரசாதலம், பாதாளம் வரைக்கும் இருக்கின்ற இந்த 7 லோகங்களையும் சேர்த்து ஒரு கேப்சூலாக கொடுக்கப்பட்டதுதான் காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் ஒரு கேப்சூல் மாதிரி. இதை நம்ம ஜபிக்க ஜபிக்க இந்த ஒரு 7 உலகங்களிலும் இருக்கின்ற ஆற்றல் நமக்கு சரியான முறையில் கிடைக்கும் என்பதுதான் இந்த மந்திரத்தினுடைய மதிப்பு. இந்த மந்திரத்தை நம்ம இது போன்ற அர்த்தம் தெரிஞ்சு, இதோடைய பாரம் தெரிஞ்சு, மதிப்பு தெரிஞ்சு உச்சாரணம் பண்ணோம்னா அந்த காயத்ரி தேவியினுடைய கடாட்சம் பரிபூரணமாக கிட்டும்.
அது மட்டும் இல்லாம இந்த மந்திரம் ஜபிக்கும் போது இந்த மந்திர திருஷ்டா யார் என்று அவரையும் நாம் நினைத்து கொண்டு அவரையும் நாம் பிரார்த்தித்துக் கொண்டுதான் ஜபிக்க வேண்டும் என்று முறை இருக்கிறது. அப்ப இந்த மந்திரத்தை, காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? யாருமே உற்பத்தி பண்ண முடியாதுங்க மந்திரத்தை. ஏன்னா மந்திர ஒலிகள் இந்த ஆகாச மண்டலத்திலே எப்போதுமே நிறைந்து காணப்படுகின்றன. வேத வேதாந்தங்களாக இருக்கின்ற இந்த மந்திரங்கள் அனைத்துமே இந்த காற்று மண்டலத்திலே, இந்த வெளிமண்டலத்திலே சஞ்சரித்துக் கொண்டே இருக்கின்றன. அதை கிரகித்துக் கொண்டு உச்சாடனம் செய்தவர்கள் தான் ரிஷிகள். எதுவுமே அவங்க தனியா உற்பத்தி பண்ணல, கண்டு பிடித்திருக்கிறார்கள். அவதான். அப்ப அந்த காயத்ரி மந்திரத்தை உச்சாடனம் செய்த கண்டு பிடித்த ரிஷி யார் அப்படின்னு கேளுங்களா? யாரு தெரியுமா? விஸ்வாமித்ரோ மகாமுனின்னு சொல்லுவாங்க. அந்த விஸ்வாமித்ர ரிஷி தான் இந்த காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடித்து நமக்கெல்லாம் அளித்திருக்கிறார் என்பது இந்த மந்திர திருஷ்டா. நமக்கு போட்டி உடலுடனும் உயிருடனும் சொன்னேன். என்ன அப்படி இருக்கும்போது நம்ம எதன் படி உழன்று கொண்டிருக்கிறோம்? எனக்கு இந்த மந்திரம், எந்திரம், தந்திரம்னு சொல்லும்போது இந்த எந்திரம்ங்கிறது நம்மளுடைய உடல். இது உழல்ற விஷயம் வழி நம்ம போற வழியில போயிட்டு இருக்கோம். அப்ப என்ன உபதேசம் நமக்கு கிட்டுகிறது என்று பார்த்தா, இப்ப நம்ம ஏகநாத் பாபா சொன்னாரு, கிருஷ்ணனை ஏன் நாம் போற்றுகிறோம் என்றால் அநேகமான உபதேசங்கள் கண்ணன் செய்திருக்கிறான் மகாபாரதத்திலே. ஆனா ஒரு பயலும் கேட்கலங்க. அதனால புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கண்ணன் உபதேசம் பண்ணிருக்கானா, இன்னைக்கு நாஸ்திகர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் பாராட்டணும். ஏன்னா கடவுள் முன்னா நிக்கலையே. ஆனா அந்த காலத்துல மகாபாரதம் நடக்கும்போது கண்ணன் பக்கத்திலேயே இருக்கும் போது அவனை தெய்வமா மதிக்கலையா, அவனை மாயாவியா பார்த்திருக்காங்க, ஏதோ ஒரு மந்திரவாதியா பார்த்திருக்காங்க, ஏதோ அப்படிதான் ஒரு ஒரு யோகனையா பார்த்திருக்காங்க. அவரை தெய்வம் யாருமே பார்க்கலையாம். ஏன்? பக்கத்திலே தேரோட்டிய, என்ன யாருக்காக தேரோட்டினான்? அர்ஜுனனுக்காக. அர்ஜுனனே 1008 கேள்விகளை பகவத்கீதையிலே கேட்டு கேட்டு தொலைச்சிருக்கான். தெய்வம் நம்பல. அந்த அளவுக்கு தான் அவருடைய நிலைமை. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு பாருங்க கண்ணன். என்ன அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த ஊர்ல ஐயம்பேட்டையில இருக்கோம் நம்ம. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த உயிர்கல்விங்கிறது இருக்கு பாருங்க. இந்த உயிர்கல்வி இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கீங்களே, இன்னைக்கு எத்தனை பேரு களவாணிங்க தெரியுமா? எத்தனை பேர் களவாணிங்க தெரியுமா? என்ன களவாணிங்க? எல்லாருமே களவாணிங்க தான். ஏன்னா நீங்க யாருன்னு கேட்டா நம்ம பேர் தான் சொல்லுவோம். என்ன நம்ம அடியேன்னு சொல்லிக்கிறோமா? இல்ல நம்ம ஒரு ஆத்மான்னு நம்ம சொல்லிக்கிறோமா? பிரகடனம் பண்றோமா? பண்றதே இல்லை. நான் இவ்வளவு சொத்துக்காரன், எனக்கு இவ்வளவு பங்களா இருக்கு, இவ்வளவு நகைகள் இருக்கு, இந்த அகங்காரத்தை தான் நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது முதல்ல போகணும்னா இந்த மந்திரங்கள் சரியான முறையிலே நாம் எல்லாம் அனுபவித்து அதனுடைய பயனை பெற வேண்டும். அப்போதுதான் மந்திர திருஷ்டாக்களின் ஆசி நமக்கு கிடைக்கின்றது. அப்படின்னு சொல்லும்போது அப்ப இந்த ஊர்ல எல்லாருமே களவாணிகளா இருக்கோமே, இந்த களவாணிகளா இருக்கிற நாம ஏன் களவாணின்னு சொல்றோம்னா, நாம உடல்ல இருக்கிற இந்த உயிரை மறந்துட்டு நம்மதுதான் இந்த உடல் நினைச்சு, இந்த உடல் தான் உயிர் நினைச்சு கற்பனையில நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த உடல் வேறு உயிர் வேறு என்று பிரித்து பார்க்கக்கூடிய அந்த பகுத்து அறிவை நாம் மறந்துட்டோம். இன்னைக்கு பகுத்தறிவுனா என்ன? பகுத்தறிவுனா என்னங்க சொல்லி தரப்பட்டிருக்கு? என்ன மந்திரம் சொல்லி தரப்பட்டிருக்கு? என்னங்க உங்க அனுபவத்தில் அடியன் கொஞ்சம் கேட்கலான் இருந்தா முடிய மாட்டேங்குது. பகுத்தறிவுனா என்ன சொல்லி தரப்பட்டிருக்குங்க? யாராவது சொல்லணுமே. பகுத்தறிவுனா கடவுள் இல்லை என்று தான் சொல்லி தரப்பட்டிருக்கு. உண்மையா இல்லையா? பகுத்தறிவுனா என்னங்க? கடவுள் இல்லை, அதுதான் பகுத்தறிவு அப்படின்னு கற்பிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. பகுத்தறிவாதினா கடவுள் நம்ப கூடாது, இதான் சொல்லணும். அதான் பகுத்தறிவாதி. அப்படி கிடையாது. பகுத்தறிவுனா ஆத்மா வேறு உடல் வேறு என்று பிரித்து பார்த்து, இந்த ஆத்மா யாருடைய சொத்து, யாருடைய உடைமை, இந்த உடல் யாருடைய உடைமை, அந்த உடையவன் யார் என்பதை அறிவதுதான் பகுத்தறிவு என்று நாம் சொல்ல வேண்டும். அப்ப இந்த உடைமை யாருடையது? இங்க இருக்கின்ற எல்லா கள்வர்களுக்கும் என்ன மகா கள்வனாக இருக்கின்ற இங்கே உரைகின்ற பிரசன்ன ராஜகோபால சுவாமியினுடைய சொத்து தானே நாம எல்லாம். அடியன் சொல்றது சரிதானே? எதுவும் தவறா சொல்லலையே. பிரசன்ன ராஜகோபால சுவாமி இங்க உரைகிறாரா இல்லையா? அப்ப அவன் தானே பெரிய கள்வன். அவன் என்ன கள்வன்? நம்முடைய பாவத்தை எல்லாம் களவாண்டு அதையெல்லாம் போக்குகிற கள்வன்.
நமக்கு தெரியாமையே எத்தனை பாவங்கள், நம்ம செய்கிற பாவங்கள் நமக்கு தெரியாமே போயிட்டு இருக்கு. நீரில் கரையிறது போல கரைஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஏன் கரையுதுன்னா, நாம வாழுற மண்ணு, நாம இருக்கிற ஊரு மகான்கள் வாழ்ந்த ஊர். அதனால தான் இப்போ இந்த கோயிலை பற்றி சொல்லும்போது 300 வருடங்கள் பழமையானதுன்னு சொன்னால், அந்த 300 வருடங்களுக்கு முன்னாடி யார் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க? அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும்ல. அப்ப அங்க இருந்த மகான்கள் இந்த மண்ணிலே அவர்கள் இருந்து பல யாகங்களையும் பல வேள்விகளையும் பல தியாகங்களையும் பல பக்தி விளக்கங்களையும் கொடுத்ததினாலே, செய்ததினாலே, பிரயத்தனம் செய்ததினாலே தான் அந்த மகிமையின் மிச்சம் மீதியாலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மண்ணின் பெருமையை நாம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, சொல்லணுமா இல்லையா? அது ஏன் சொல்றது இல்லை? அதான் அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இன்னைக்கு மதுரையிலிருந்து அடியன் வந்திருக்கேன். மதுரையில் எப்படின்னா பெரிய ஊர், மாநகரம். மதுரையில் எல்லாமே எப்படி பார்க்குறாங்கன்னா அசட்டு, எல்லாமே அசட்டு. அசட்டு எப்படி இருக்கு இன்னைக்கு? ரியல் எஸ்டேட் கூடிக்கிட்டே இருக்கு. அசட்டு அசட்டுன்னு அசட்டுக்காண்டி அலைகிறாங்க எல்லாருமே. அதே மாதிரி தான் எல்லா ஊருமே மாறிக்கிட்டு இருக்கு. கிராமங்கள் நல்லா இருந்தது, அந்த கிராமங்கள் பூரா இப்ப அசட்டுகளா மாறிடுச்சே இருக்கு. அப்ப அசட்டு மட்டுமே வேணும் வேணும் வேணும்னு சொன்னா, அப்ப சத்துக்கள் எங்க போறது? அசத்து என்ன? அதுதான் அசத்து. அது அசட்டு, புரியுதா? அசட்டு தரமா செஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு திட்டாங்க பாத்தீங்களா? அப்ப அசத்துன்னு அர்த்தம். இந்த அசட்டுக்கள் எல்லாமே நம்ம சம்பாதிக்கிற 1000 கோடிகளா சம்பாதிச்சாலும் அதையெல்லாம் மொத்தமா செலவு பண்ணி நம்மளால அனுபவிக்க முடியாது. டாடா, ரத்தன் டாடா, அவர் இறக்கும் தருவாயிலே அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே, நான் இவ்வளவு வருஷம் இப்படி வியாபாரம் பண்ணேன், அப்படி வியாபாரம் பண்ணேன், என்னென்னமோ எல்லாம் பண்ணோமே, ஆனா எல்லாமே வீணா இருக்கே. நான் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு அனுபவித்திருந்தாலும் முக்கியமான விஷயம் எதையோ விட்டுட்டேனே அப்படின்னு ஏங்கியிருக்காராம். அதுதான் இறை, அதுதான் இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மையை விட்டுட்டோம்னு ஏங்கி இருக்காங்க. ஏன்? கடவுள் மறுப்பு கொள்கை என்ன வருஷம் பூரா வச்சுக்கிட்டு கடவுளை திட்டுனவங்களே கடைசியில பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய மகான் இந்த புரட்சி செய்த மகான் படத்தை எடுத்துட்டாங்களா இல்லையா? இது அவங்களே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தாங்கன்னா அப்பவே அந்த படம் எடுத்திருக்கலாம்ல. எதுக்கு பராசக்தி வரணும்? புரியுதா? அடியேன்னு சொல்றது புரியுதா? இன்னைக்கு நம்ம சொல்லி தர்றவங்க சரியான ஆளுங்களா நம்ம பரிசித்து தான் அதை கற்க வேண்டியிருக்கு. நமக்கு சொல்லித்தர வர்ற வாத்தியாரே சரியான முறையில் சொல்லித்தராரா அப்படின்னு நம்ம அவரை பரிசித்து தான் நாம கத்துக்க வேண்டியிருக்கிற நிலைமையில நம்ம இருக்கோம்னா, அப்ப ஆட்சி பண்றவங்க எப்படி இருக்குன்னு பரீட்சித்து நாம் அமர வைக்க வேண்டும் என்ன அப்படின்னு பார்க்கணுமா இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்க்கறதே கிடையாது. இன்னைக்கு எல்லாமே ஒரு விளையாட்டுங்க. இன்னைக்கு எல்லாமே டிவியில் எப்படி நம்ம இந்த மட்டையடி ஆட்டையை பார்க்குறோம், அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம தேர்தலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவன் ஜெயிச்சிட்டானா, அவன் இத்தனை வாக்குகள் வாங்கிட்டானா, இவன் இத்தனை வாக்குகள், அன்னையோட அந்த சாப்டர் க்ளோஸ். அவங்க என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க எதுவுமே தெரியாது. அவங்களும் இதே ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்டுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? திரண்டு காணப்படுகின்ற விஷயம், இதுதான் ட்ரெண்டு. இந்த திரண்டு காணப்படுகின்ற விஷயம் எப்படி போயிட்டு இருக்கோ அந்த போக்குலயே சித்தம் போக்குல நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். ஆனா நமக்கு விளங்க மாட்டேங்குது. இன்னைக்கு எத்தனை பேருங்க இந்த ஊரை விட்டு வெளியில போறாங்க? ஏன் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய குறைபாடு நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்குது. நம்ம ஒழுங்காக நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கிறோமான்னு பார்த்தா அதில் சில நிறைய நமக்கு விடுபட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது அது ஏன் இருக்குது என்று ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நமக்கு முக்கியமாக காணப்படுகின்ற விஷயங்கள், நமக்கு தெய்வ கடாட்சங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன. இந்த மிச்சம் மீதி இருக்கிறத வச்சு தான் நம்ம பொழப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆனா தெய்வ கடாட்சம் அதிகப்படியாக வேண்டும் என்றால் ஆண்கள் பக்தியிலே இறங்க வேண்டும். இன்னைக்கு கோயில பாத்தீங்கன்னா பஜனை பண்றதுக்கும் சாஸ்திரநாமம் சொல்றதுக்கும் அதிகப்படியா வர்றவங்க தாய்மார்கள் தான். அவங்கள பாராட்டி ஆகணும். ஏன்னா அவங்க பிடிக்கலன்னா இன்னைக்கு பக்தி காணாம போயிருங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஆண்கள் ஏன் அப்படி நமக்கு இந்த பக்தி வர மாட்டேங்குதுன்னா, நம்ம ஒரு சாக்கு வச்சிருக்கோம். நமக்கு வேலை வெட்டி ஏகப்பட்டது இருக்குப்பா, நம்ம நிறைய பண்ண வேண்டிய இருக்கு, அப்ப எப்படி பக்தியில நம்ம இறங்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பொழுதுபோக்கு இருக்கு பாத்தீங்களா? விளையாடுறது என்னமோ 1/2 மணி நேரம், அரட்டை அடிக்கிறது 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் மொத்தம். அதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு விளையாடுறேன்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போறவன் பூரா நடைப்பயிற்சி பண்றேன், ஓட்டப்பயிற்சி பண்றேன், ஆட்டப்பயிற்சி பண்றேன், எதையோ காரணம் சொல்றான். ஆனா 1/2 மணி நேரம் தான் விளையாடு உடற்பயிற்சி, மத்த 1.5 மணி நேரம் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஏன்னா இதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு என்டர்டைன்மெண்ட் தாங்க முக்கியம்.
ஏன்னா நமக்கு என்டர்டைன்மெண்ட் தான் முக்கியம். அதில் தான் நமக்கு வந்து மனசு அப்படியே ஆறுதல் அடைஞ்சு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சதுன்னா. அப்போ என்டர்டைன்மெண்ட்லாம் என்னன்னு பார்க்கணுமா இல்லையா? இந்திரியத்தரமான விஷயங்களில் மட்டும்தான் நமக்கு ஈடுபாடு உண்டு. அதுதான் என்டர்டைன்மெண்ட்னு சொல்றாங்க. நம்ம எல்லாமே வந்து இந்த பேண்ட் சட்டையை போட்டாலே நம்ம என்னமோ பிரிட்டிஷ்கார ஆயிடுறோம். என்ன, பிரிட்டிஷ்காரன் தான் எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க, நமக்கு எதுவுமே தெரியாது பாருங்க. நம்ம ஆண்டாண்டு காலமா ஒரு ஐயா நம்ம கிருதயுகம்ங்கிறாரு, திரேதாயுகம்ங்கிறாரு, துவாபர யுகம்ங்கிறாரு, கலியுகம்ங்கிறாரு. இதெல்லாம் எங்கெங்க? அப்ப எல்லாம் முட்டாளா இருந்திருக்காங்களா என்ன? பகவத்கீதை என்ன 700 ஸ்லோகங்கள் உள்ளது பகவத்கீதை. மகாபாரதம் 1,25,000 ஸ்லோகங்கள் உள்ளது மகாபாரதம். ஸ்ரீமத் ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள். இதெல்லாம் மந்திரங்கள். 24,000 ஸ்லோகங்கள். அடியேன் ராமாயணத்தை ஒவ்வொரு சர்க்கமா ஸ்லோகமா வேலுக்குடி சுவாமிகள், வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் வாசிக்க கேட்டுக்கிட்டே வர்றேன். எப்படி தெரியுமா இருக்கு? ஒவ்வொரு வசனமும் கேட்கணுங்க. ராமச்சந்திர பிரபு எப்படி சொல்றாரு, ஆஞ்சநேயர் எப்படி சொல்றாரு, லக்ஷ்மணன் எப்படி சொல்றாரு, ராவணன் எதிர்வார்த்தை எப்படி சொல்றான், எப்படி தூது போறான், என்ன வசனங்கள் இருக்கு பாத்தீங்களா? உண்மையிலே ராமாயணத்திலேயே ராமாயணம் பல தடவை ஓதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தடவையும் ராமனை அறிமுகப்படுத்தும் போது ராமன் பிறந்ததிலிருந்து அவன் வந்தது, காடுக்கு வந்தது வரைக்கும், என்ன அப்புறம் ஆஞ்சநேயரை சந்திச்சது வரைக்கும், ஆஞ்சநேயரை சந்திச்ச பிறகு சுக்கிரீவனுடன் சக்கியம் பெற்று என்ன இலங்கைக்கு வரப்போகிறான் என்ற செய்தி வரைக்கும் ஆஞ்சநேயர் சீதை கிட்டேயே ஒப்பிச்சிருக்கானா. சுந்தரகாண்டத்தில் வருது. எப்படி இருக்கு பாருங்க. அதிலே ராமாயணத்து கதைக்குள்ளே கதை எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்படி ராமாயணம் இருக்குன்னா இந்த ராமாயணத்தை நமக்கு மதிக்கணுமா இல்லையா? அந்த ராமனுடைய பெயரிலே இந்த ஊர் விளங்குதுன்னா எவ்வளவு பெரிய மகத்துவமான இந்த மந்திரம் இருக்கிறது என்பதை நாம் மனப்பூர்வமாக உணர வேண்டும். ஒரு விஷயம் அடியன் உணர்ச்சி பூர்வமாக உணர்ந்த விஷயம். என்ன காரணம்னா, இப்ப அசரீரின்னா சொன்னேன் பாத்தீங்களா? இந்த அசரீரி எல்லாமே வந்து எல்லாருக்கும் கிடைக்குங்க. இன்னைக்கு ரிஷிகள் எல்லாம் இன்னைக்கு கிடையாது. ஆனால் இந்த கலியுகத்திலே அனைத்தும் சுலபமாக்கப்பட்டிருக்கின்றன. கிருதயுகத்தில் நல்ல என்ன பதப்படுத்தப்பட்ட ஒரு வழிச்சாலையில ஓடுன மாதிரி அர்த்தம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மண் என்ன கலந்த அந்த சாலையில ஓடுற மாதிரி திரேதாயுகம். துவாபர யுகத்தில் இன்னும் கொஞ்சம் மண் சேர்ந்துருக்கு. ஆனால் கலியுகத்தில் எப்படி தெரியுமா? கடல் மணல்ல ஓடுறது எவ்வளவு கஷ்டங்க. கடல் மணல்ல ஓடுறது அது போல ஓடக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டி இருக்கிறது. நம்ம கொஞ்சம் மெதுவா ஓடுனா போல பரவாயில்லையா, ஓடுறையா அப்படின்னு சொல்லி இறைவன் நம்மளை பாராட்டக்கூடிய வகையிலே இந்த கலியுகத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதுதான். இந்த கலியுகத்தில் நாம் சுலபமாக ஆண்டவனை அனுபவித்தால் கூட அவன் நமக்கு கடாட்சம் தர தயாராக இருக்கிறான். நாம் தயாராகிறோமா என்பதுதான் நமக்கு கேட்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு புராணம், இதிகாசம் இது ரெண்டுமே வந்து மந்திரங்கள் நிறைந்த காவியங்கள். இந்த காப்பியம்னு சொல்லும்போது அடியேன் சொன்னது போல எல்லாமே ஆங்கிலேயர்களை பார்த்து தான் நமக்கு இன்னைக்கு ஓடணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும். அது தேவையில்லை. என்ன காரணம் சொல்லட்டுமா? கலியுகத்திலே தோஷங்கள் எங்கே நிறைந்து காணப்படும் என்று வியாசர் என்ன பரீட்சித்து மகாராஜாவுக்கு சொல்லி இருக்கிறார். கலியுகத்திலே தோஷங்கள் எங்கே காணப்படும் சொல்லி, எங்க பொன் உடைய நாட்டம் அதிகமாக இருக்கிறதோ, பொன்னின் மேலே கோல்டு அதை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த ஆவலையே போறாங்க பாத்தீங்களா? அங்கே கலிபுருஷன் உரைகிறான். எங்க என்ன போதை வஸ்துக்கள் அதிகமாக காணப்படுகிறதோ அங்கே கலிபுருஷன் உரைகிறான். எங்கே பெண்கள் அவமானப்படுத்தப்படுகின்றார்களோ அங்கே கலிபுருஷன் உரைகிறான். இப்ப இன்னைக்கு இந்த கலிபுருஷன் உரைகிற இடமெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? சீதை வந்து ராவணன் தூக்கிட்டு போனான். இன்னைக்கு சீதைகளா இருக்கின்ற மக்கள் ராவணன் எங்கேன்னு தேடி போற அளவுக்கு இன்னைக்கு ஆயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்களா? பெண்கள் அவமானப்படுத்துகின்ற இடங்கள்னு சொல்றோம். அவமானம் என்னன்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு உடையும் ஆடையும் அந்த சுகத்தில் உண்டான நாட்டமும் பெருகி விட்டன. அப்படின்னு சொல்லும்போது எப்படி கலியுடைய அந்த கோரம் ஏறிக்கொண்டே போகிறது. ஒரு காலத்துல திரைப்படம் எல்லாம் வருங்க. என்ன இந்த மது போதையில் இருக்கிறவங்க மது சாப்பிட்டு ஏன்னா அவங்களுக்கு வியாதி வந்து இறக்குற அளவுக்கு திரைப்படத்தில் காமிப்பாங்க. பார்த்துருக்கோமா? ஏன்னா வாழ்வே மாயம்னு ஒரு திரைப்படம். அந்த படத்தில் இந்த மதுக்கு அடிமையாகி கதாநாயகன் வந்து வியாதி வந்து செத்து போகிற அளவுக்கு படத்தில் காமிப்பாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போ சமீபமாக ஒரு படம் பார்த்தேன். என்ன சொல்லுவாங்க, பொதுவாக என்ன சொல்லுவாங்க,
தண்ணி அடிச்சவங்களுக்கு இந்த வஸ்துக்களை அருந்துகோர்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசினா நாளைக்கு மற்றொரு வார்த்தை பேசுவான், இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. என்ன இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு? கதாநாயகி கேட்குறா கதாநாயகன்ட்ட, என்ன காதலிக்கிறேன்னு சொல்றீங்களே, உண்மையிலே சொல்றீங்களா? நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்களே, நீங்க போதையில் இருக்கீங்களே கேட்டா அவன் சொல்றான், நான் போதையில் இருந்தாதான் சரியாக பேசுவேன் அப்படின்றான். எப்படின்னு பாத்துங்க, நான் போதையில். இந்த திரைப்படங்கள் எப்படி மாறி இருக்கின்றன, நம்முடைய பரிணாம வளர்ச்சி எவ்வளவு மோசமாக போய் கொண்டிருக்கிறது என்பதை இது படம் பிடித்து காட்டுகிறது. இந்த படம் பிடித்து காட்டுகிறது. அப்ப எங்கெங்க மந்திரம் ஓதப்படும், எங்க எந்திரம் சரியா இயங்கும், எங்க தந்திரமாக நாம் எல்லாம் இயங்க முடியும் என்பதை யோசித்து பார்க்கணும் இல்லையா? இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடப்படும் போது இந்த உண்மையாக இருக்கின்ற மந்திரங்கள் எங்கே போகும் என்று நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்படின்னா ஒரு மந்திரம் ஏன் ஓதப்படுகிறது கோவில் இல்லை அப்படின்னா, இந்த சாமி சிலை இருக்கு, இந்த சிலைக்கு எப்படிங்க சாநித்தியம் வரும்? நம்ம கற்பூரம் காட்டினா என்ன, பூதுபத்தி ஏத்தினா அந்த சாநித்தியம் வந்துருமா அப்படின்னா வராது. மந்திரங்கள் உச்சாரணம் செய்யும் போது அந்த ஒலி அந்த விக்கிரகத்தின் மேலே பட்டு தெரித்து இந்த ஏரியா, இந்த வளாகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் வாழ வைக்கக்கூடிய வழியிலே அந்த விக்கிரகம் செயல்படும். அப்ப இந்த கோயிலுக்கு எது எந்திரம்னா, அங்க இருக்கிற சாமி சிலை தான் எந்திரம். அதுக்கு கீழே எந்திரம் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த எந்திரம் எல்லாம் ஆக்டிவேட் ஆகணுமா இல்லையா? சிம் கார்டு சும்மா செல்ல வச்சுக்கிட்டே இருந்தா போதுமா? அது 2 மாசம் ஆனா அது ரீசார்ஜ் பண்ணாதானே மறுபடியும் நம்ம போன் எடுத்து பேச முடியும். அப்ப ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? அப்ப யாரு ரீசார்ஜ் பண்றது? இந்த கோயிலுக்கு வந்துகிட்டே இருக்கணும், மந்திரங்களை ஓதிக்கிட்டே இருக்கணும், பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த எந்திரம் ரீசார்ஜ் ஆகுது. அப்படின்னு சொல்லும்போது அந்த எந்திரத்தை நம்ம இயக்கிறதுக்கு உண்டான அந்த தந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மந்திரத்தை ஓதணுமா இல்லையா? அதுதான் கேள்வி. அப்ப நம்ம ஓதணும், மந்திரத்தை ஓதணும். இன்னைக்கு மந்திரங்களை ஓதுறது யாருன்னு யாரு அந்த மந்திரங்களை ஓதுறதுக்கு யாருக்கு யோகியதை இருக்குன்னா ஆண்களுக்கு தான் இருக்கு. ஆண்கள் தாங்க மந்திரத்தை ஓதணும். பெண்கள் கூட இருந்து உங்களுக்கு நமக்கு தேவையான பூஜை பொருட்களை எல்லாம் பூக்களை எல்லாம் சேகரித்து ஆண்கள் தான் வீட்டிலே பூஜை செய்ய வேண்டும், பெண்கள் கிடையாது. எத்தனை வீட்டில் ஆண்கள் பூஜை செய்றீங்க? கை தூக்குங்க, சும்மா ஒரு கணக்கு பார்ப்போம். யாருமே செய்யலையா? ஒருத்தர் தான் கையை தூக்கியிருக்காரு. ஆண்கள் தான் பூஜை செய்வதற்கு யோக்கியதை உள்ளவர்கள். பெண்கள் அவங்க வேண்டிய சாமுந்திரிகளை எல்லாம் சேகரித்து ஆண்களிடம் கொடுத்து பூஜை பண்ணுவதற்கு உதவியாக மட்டும்தான் இருக்க வேண்டும். கோலம் போடலாம், விளக்கு பெண்கள் தான் ஏற்றணும், விளக்கு ஆண்கள் ஏற்றக்கூடாது, பெண்கள் தான் ஏற்ற வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த முறைப்படி நாம் எல்லாம் செய்ய ஆரம்பித்தால் ஆண்களுக்கே பக்தி பிரவாகமாக இருந்து வருமாம். அப்படி இருந்து ஆண்களுக்கு பக்தி பிரவாகம் எடுத்தால் அந்த சக்தியே மிகுந்த சக்தியாக இருக்கும் என்கிறார்கள். அப்ப ஆண்கள் எல்லாமே இந்த கண்ட விஷயத்துக்கு, கண்ட மந்திரங்களை எல்லாம் கேட்டு, கண்ட ஓதக்கூடாத விஷயங்கள் எல்லாம் ஓதப்பட்டு கண்ட விஷயங்களுக்கு பின்னாடி போனாங்கன்னா அந்த மந்திரம் எல்லாம் காணாம போயிடுமே. அந்த மந்திரங்களை ஓதுன அந்த ரிஷிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அவர்களுடைய என்ன சாபங்களுக்கு கூட உள்ளாவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பூமி கர்ம பூமி, தர்ம பூமி, ஞான பூமி என்று போற்றப்படுகிறது. இந்த பூமியை நம்ம இந்த பூமின்னு சொல்றது பாரத தேசம். இந்த பாரத தேசம் உலகக்கு பூராத்துக்கும் ஞானம் அளிக்கக்கூடிய தேசம். ஏன் சொல்றேன்னா, அறிவு அப்படின்னு சொன்னா ஞானம்னு அர்த்தம். இந்த ஞானம் என்பது எப்படி உலகம் பூரா பரவி இருக்கு, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த ஞானம் தான் நாலேஜ். நோன்னு சொல்றாங்க, நோன், ஐ எம் நோன் ஃபேக்ட்னு சொல்லுவான். நோன்னா ஞான் அர்த்தம். இந்த ஞான் தான் உலகம் பூரா நோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப தமிழ்ல இருக்கிற அறிவு அதுதான் அவேர்னு சொல்லி அந்த அறிவைத்தான் மாற்றி உச்சரிக்கிறான், அவேர்னு சொல்லி. அப்ப எடுக்கேட்னு சொல்றான். எடுக்கேட்னா என்ன அர்த்தம்? எடுத்துக்காட்டு. ஒரு விஷயத்தை நாம் புரியும் வண்ணம் எடுத்துக்காட்டு என்று சொல்றது தான் எடுக்கேட் அப்படின்றான். அப்ப இத்தனை விஷயங்கள், நம்ம விஷயங்களை அவன் வேற மாதிரி உச்சரிச்சுக்கிட்டு இருக்கானே. அப்ப அந்த சிச்சுவேஷன் நமக்கு புரியணுமா இல்லையா? என்னையா சிச்சுவேஷன்? சிச்சுவேஷன் என்ன அர்த்தம்? சிச்சுவேஷன் ஒரே மாதிரி இருக்குமா? இன்றைக்கு இருக்கிற நிலைமை, இப்ப இந்த என்ன, இன்னைக்கு இரவு இருக்கு, இது ஒரு சிச்சுவேஷன். கொஞ்ச நேரம் ஒரு 12 நேரம் போனோன்னா என்ன ஆகும்? பகல் ஆயிரும், சிச்சுவேஷன் மாறிடும். இந்த சிச்சுவேஷன்னா என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சீத உஷ்ண அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீத என்ன அர்த்தம்? சீதன்னா குளிர்னு அர்த்தம். உஷ்ண என்ன? அதான் சீதோஷண நிலை.
என்ன, இந்த சீதோஷண நிலை மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் சிச்சுவேஷன், சீதோஷண சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றான். அவன் நம்ம பாஷை தானே அவன் பேசிக்கிட்டு இருக்கான், அது நமக்கு தெரிய மாட்டேங்குதே. இப்படி மொழி ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மிடமிருந்து அவர்கள் பெற்று நமக்கு வேற பேக்கேஜில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, கணிதமும் சரி, புவியியலும் சரி, அறிவியலும் சரி, என்ன வேதியியலும் சரி, எல்லாமே நம்முடைய பாரத தேசத்திலே வேத பூமியிலே கற்பிக்கப்பட்டவை என்பதை மறந்துவிடக்கூடாது. எதுவுமே புதுசு கிடையாதுங்க, எல்லாமே பழசு 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 தான். என்ன பழசு பழசு பழசுன்னா, இந்த பழையதிலிருந்து தான் புதுசு புதுசாக பரிணாம வளர்ச்சியிலே நாம் எல்லாம் பல விஷயங்களை கற்றுக்கொண்டே வருகிறோம். இப்ப பரிணாம வளர்ச்சின்னு சொல்லும்போது பிரணாம்ஸ்னு சொல்லுவாங்க. பிரணாம் என்ன அர்த்தம்? ஓம் என்ற ஒலி. இந்த ஓம் என்ற ஒலிதான் எல்லா மந்திரத்திற்கும் என்ன உயிரூட்டக்கூடிய ஒரு பீஜம் இந்த ஓம். இந்த ஓம் இல்லாம எந்த மந்திரமும் இயங்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஓம் இல்லாம எந்த மந்திரமும் இயங்காது. அப்ப இந்த ஓமுக்கு பிரணவம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே? சரிதானே? பிரணவம்னு சொல்றாங்க. இந்த பிரணவம் தான் அவன் சொல்றான் ப்ரனவுன்ஸ்ன்றான். எல்லா வார்த்தைகளுக்கும் அவன் ப்ரனவுன்ஸ்ன்றான். அந்த பிரணவத்தை தான் அவன் ப்ரனவுன்ஸ் சொல்றான். ஏன்னா இந்த ஓம் என்ற ஒலியிலிருந்து தான் வேறு அனைத்து ஒலிகளும் இந்த பூமிக்கு கிடைத்திருக்கிறது என்பது வேத வாக்கியம். அப்ப இந்த ப்ரனவுன்ஸை நம்ம உச்சரிக்கும் போது அது நம்மதுன்னு தெரியணும், அவனது கிடையாது. அதற்கு உரிமையாளர்கள் யார் என்றால் சாட்சாத் பரபிரம்மத்தை அறிந்த ரிஷிகளின் பூமியான இந்த பாரத தேசத்தை சேர்ந்தவர்களாக நாம் தான். வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாது. எல்லாத்துக்கும் பேட்டன் ரைட்டுங்கிறா. அப்ப இந்த மந்திரங்கள் எல்லாம் நம்ம சும்மா கதை கட்டிக்கிட்டு இருக்கோமா என்ன? தேவையில்லாம இந்த 24,000 ஸ்லோகங்கள், இந்த 1.25 லட்சம் ஸ்லோகங்கள், இதெல்லாம் எதுக்குங்க ஓதி வச்சிருக்காங்க? சும்மா ஓதி வைக்கலையே. யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு மந்திரங்கள் தமிழ்ல கிடையாது. இன்னைக்கு கோயிலில் என்ன பெரிய சண்டை தெரியுமா? அதான் சொன்னேன், இப்போ இந்த 70 ஆண்டுகளாக திரித்து நாம் எல்லாம் வேற்று வழியிலே செல்லக்கூடிய வகையிலே நம்ம எல்லாம் மந்திரங்கள் ஓதி மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாமே என்ன சொல்லுவாங்க? தமிழ்ல அர்ச்சனை பண்ணணுங்க, சரிதானே? அதெல்லாம் பெரிய ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? தமிழ் அர்ச்சனை பண்ணணும் சொல்லி, சரிப்பா தமிழ் அர்ச்சனை பண்ணு, கருவறைக்குள்ள போ அப்படின்னு கேட்டா துளசி எடுத்துட்டு கேசவாய நமகன்னு சொல்ல பதிலா கேசவாய போற்றி அப்படின்றான், நாராயணாய போற்றி அப்படின்றான், இல்லை விஷ்ணவே போற்றின்றான். இருங்க, கேசவனா தமிழா கிடையாது, மாதவனா தமிழ். அப்ப எப்படிங்க தமிழ் அர்ச்சனை பண்ண முடியும்? இருக்கிற பேர்கள் எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் வச்சுட்டு தமிழ் அர்ச்சனை பண்ண சொல்றான். ஏன் அர்ச்சனை என்றதே தமிழ் கிடையாது, அர்ச்சனை என்றாலே சம்ஸ்கிருதம் தான். எதுக்கு தேவையில்லாம சம்ஸ்கிருதத்தோட சண்டையை மூட்டி நமக்கு படுத்துற பிரச்சனை பாடு இருக்கே. பலவிதமான இம்சைகள் நமக்கு சனாதன தர்மம் ஏன் கோயிலுக்கு மக்கள் வரவில்லை என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் நாமே கூட அதற்கு காரணமாக இருப்போம். ஏன்னா நமக்கு கொடுக்கப்படுகின்ற உபதேசங்களும் மந்திரங்களும் நமக்கெல்லாம் நம்முடைய எந்திரங்கள் இயங்குவதற்கு தவறான வழியிலே நம்ம எல்லாம் நடத்தி செல்கின்ற வகையில் இருப்பதால் தான் கோயிலுக்கு வருவதில்லை. உண்மையான சத்தான விஷயங்களை அறிய வேண்டும் என்றால் சொற்பொழிவுகள் பலவற்றை ஏற்படுத்த வேண்டும். சொற்பொழிவுகள் என்ன தெரியுமா? ஞான பிரவாகமாக வருகின்ற விஷயங்கள். ஞான பிரவாகம்னா ஞான ஊற்று. ஞான ஊற்றுனா இன்னைக்கு நம்ம கங்கையில குளிச்சா பாவம் போயிரும்ன்றாங்க. அப்ப கங்கையில குளிச்சா பாவம் போயிரும்னா அதுல இருக்க மீன்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும்ல, அதெல்லாம் உடனே மோட்சம் போகணும்லாம் கிடையாது. அந்த மீன்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்குமா. என்ன தெரியுமா? ஏய், கங்கைன்னு ஒரு புனிதமான நதி இருக்காமா, அங்க போய் எத்தனை மக்கள் போய் நீராடுறாங்க தெரியுமா? இப்ப பிரயாக்ராஜில் போய் இந்த திருவேணி சங்கமத்தில் போய் என்ன இப்ப இந்த பெரிய ஒரு திருவிழா நடந்தது பார்த்தீங்களா? அந்த இருக்கிற மீன்கள் பேசிக்குதான், அதுல போய் கழிச்சா மகா புண்ணியமா. அந்த அந்த நதியில இருக்கிற மீன்களுக்கு நதியில புனிதமான நதியில இருக்கோம்ங்கிற ஞானம் கூட இல்லாம இருக்கும்போது அந்த புண்ணியம் எப்படி கிட்டும்? அதுதான் கான்ஷியஸ்னு சொல்றாங்க. கான்ஷியஸ்னா நாம் உணரக்கூடிய வகையிலே நாம் அதை செயல்படுத்த வேண்டும். ஒரு மந்திரம் சொல்றோம்னா அதனுடைய அர்த்தம் தெரியலைனாலும் பரவாயில்ல, அதனுடைய தேவதையை அறிய வேண்டும், அந்த உச்சாரணத்தை சரியாக செய்ய வேண்டும், அதனுடைய மதிப்பு தெரிய வேண்டும். அந்த மதிப்பே தெரியலைன்னா எப்படிங்க நமக்கு அந்த பக்தி பிறக்கும், அந்த பலன் கிடைக்கும், அந்த மோட்சம் கிடைக்கும்? அதுபோல நாம் மீனை போலே, கடல் மீன்களைப் போலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம இருக்கின்ற தேசத்தை பற்றியோ, நாம் இருக்கின்ற இந்த காலத்தை பற்றியோ,
நமக்கு சுற்றி இருக்கின்ற மகான்களுடைய அந்த சன்னிவேசங்களை பற்றியோ நாம் எதையுமே அறிய முற்படுவதில்லையே. அப்ப எப்படி நமக்கு பலன் கிட்டும்? சமீபமா மதுரையில் நடந்த ஒரு சம்பவங்கள், குரு மகா சன்னிதானம்னு சொல்லுவாங்க, குரு பீடங்கள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னா ஜீவ சமாதி அடைந்த குருமார்கள் இருக்கிற இடம். அது நிறைய காணப்படுதுங்க. ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு மகான் வந்து ஜீவ சமாதி அடைந்திருக்கார். மதுரையில் முக்கியமான தெருக்களில் கூட ஜீவ சமாதி அடைந்திருக்காங்களாம். ஒரு கோயில் கட்டும்போது அந்த கோயில் அடித்தளம் என்ன பார்க்கும்போது, அடித்தளம் கட்டுறதுக்கு உண்டான அந்த வானம் தோண்டுவாங்கல்ல, அது தோண்டும் போது உள்ள ஒரு மகான் எலும்பும் தோலுமாக இருந்திருக்கிறார். இது நடந்த சம்பவம். உடனே அவரை என்ன எழுப்பிட்டு நேராக வந்து ராமேஸ்வரத்தில் கொண்டு போய் விட்டுட்டாங்களாம். ஏன்னா இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. அவர் பிராணன் இருக்காங்க, பிராணனோட இருக்காரு. ஆச்சரியமாக இருந்திருக்கு. இது ரகசியமாக நடந்து அங்கே போய் விட்டு வந்துட்டாங்களாம். நம்ம ஆஞ்சநேயர் கோயில், அலங்காத்திர பின்னாடி இருக்க ஆஞ்சநேயர் கோயில், அங்கே நடந்த சம்பவம் அது. அப்படி நடந்து கூட ஒரு மகான்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்படின்னா அந்த பிராணசக்தியை வைத்துக்கொண்டு மட்டுமே உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள் மகான்கள் எல்லாம். எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கு ஒரு நிமிஷம் ஜலதோஷம் வந்து மூச்சு விட முடியலைனாலே அப்படியே திணறோம். நமக்கு அவ்வளவுதான் சக்தி இருக்கு. அப்படி சொல்வது அந்த மந்திரங்களை எல்லாம் உச்சாடனம் செய்து 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 அவர்கள் அந்த சக்தியை பெற்றிருக்கிறார்கள். ஒன்று, நம்ம இந்த உலகத்திலேயே நல்லபடியாக வாழ்வதற்கு, ஏன்னா நல்ல எண்ணங்களோடு நல்ல தர்ம வழியிலே வாழ்வதற்கு மந்திரங்கள் நமக்கு பயன் கொடுக்கின்றன. மற்றொன்று, இந்த உலகத்தை விட்டு விட்டு மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனையோ நாய், நரிகள், பூனைகள், எலிகள் பல ஜந்துக்கள் ப்ரமோஷன் ஆகி மனித பிறவி எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம இடத்தை காலி வரணுமா இல்லையா? நம்ம இங்கேயே உட்காந்துக்கிட்டு இங்கேயே சொத்துக்களை சேர்த்துக்கிட்டு அந்த சொத்துக்களை காப்பாற்றுறதுக்கு மறுபடியும் இதே ஊர்ல பிறக்கணும்னு நினைச்சா அது பெரிய தவறு. அப்ப மோட்சத்துக்குண்டான பாதையை வகுத்து காட்டுகிறவர்கள் தான் இந்த மந்திர திருஷ்டாக்கள். அப்படி பிறந்ததுதான் நாராயண மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நாராயண மந்திரம் எவ்வளவு பெரிய மகத்தான மந்திரம் தெரியுமா? இந்த நாராயண மந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார், சொல்லித் தந்தவர் யார் தெரியுமா? நாராயணாத்ரின்னு சொல்லி பதரிகாசிரமத்தில் நாராயணனே நரனுக்கு சொல்லி தந்திருக்கிறான். அவன் பேரை அவனே சொல்லி தந்திருக்கான். எப்படி இருக்கு பாத்தீங்களா? நாராயணனுடைய பேரை நான் தான் நாராயணன் சொல்லி நரனுக்கு சொல்லி தந்தது தான் இந்த நாராயண உபதேசம். அந்த நாராயணனும் நரனும் தான் மகாபாரதத்திலே கண்ணனாகவும் அர்ஜுனனாகவும் பிறந்து பகவத்கீதையை ஓதி இருக்கிறார்கள், பரஸ்பரம் பேசி இருக்கிறார்கள். இதுதான் புராணத்தில் வாயிலாக நமக்கு அறியக்கூடிய மகத்தான விஷயங்கள். இன்னைக்கு நம்ம எல்லாமே எப்படி பார்க்குறோம்னா, நமக்கு பக்தியை விட பயம்தான் ஜாஸ்தி. இந்த பேண்டமிக் ஒன்று வந்துட்டாலே நமக்கு அப்படியே அலறி அடித்து அவன் மோமுடியை போட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவான். இன்னைக்கு அடியன் பஸ்ஸில் மதுரையிலேருந்து வரும்போது ஜலதோஷம் அடியனுக்கு. அதனால் மாஸ்க் போட்டுக்கிட்டேன். மாஸ்க் போட்டுக்கிட்டு பஸ்ஸில் ஏறினவுடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக பார்க்குறான். மறுபடியும் கொரோனா வந்துருச்சோ, இவன் மட்டும் மாஸ்க் போட்டிருக்கான் அப்படின்னு வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மாஸ்க் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன். அது ஒரு பேண்டமிக். இந்த பேண்டமிக்ங்கிற வார்த்தையே ஒரு அபூர்வமான வார்த்தைங்க. இன்னைக்கு சாமியை நம்புறவங்களும் நம்பாதவங்களும் சாமியுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அரவணைச்சிட்டு போகணும், அரவணைச்சிட்டு போகணுமா? அரவணைச்சிட்டு போகிறதுனா என்னங்க அர்த்தம்? அரவு என்ன? அரவு அணைக்கிறதுனா எப்படி? பாம்பு அணைச்சிட்டு போகணுன்றான். எப்படி அணைக்க முடியும்? அரவுன்னா பாம்பு, அரவணை பள்ளி யானை அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கநாதருக்கு பேரு. அப்ப அரவணைச்சிட்டு போகணும்னா அது பாம்பா தான் இருக்கணும். நம்மளால பாம்பா நம்ம எப்படி அரவணைச்சிக்க முடியும்? அப்ப எது அரவணைத்து கொண்டிருக்கிறது என்றால் ஸ்ரீமன் நாராயணனை அவருடைய படுக்கையான ஆதிசேஷன் அரவணைத்து கொண்டிருக்கிறான். இது சர்வசாதாரணமா நாஸ்திகர்கள் கூட பேசுவாங்க. ஏய், அபாண்டமா என் மேல பழிய போடுறையா அப்படின்பா. அபாண்டமா என் மேல பழிய போடுற அப்படின்னு கடவுளை நம்பாதவங்க கூட சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அபாண்டம் என்ன அர்த்தம்? மகாபாரதத்தில் அவர் சொன்னார், உத்திரையின் கர்ப்பத்திலே இருந்திருக்கிறான் அந்த சிசு. அப்ப அந்த சிசு இருக்கும்போது அந்த சிசுவை கொல்வதற்காக இந்த பாண்டவர்களுடைய வம்சமே இருக்கக்கூடாது என்று சொல்லி அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை எய்திருக்கிறான். அந்த அஸ்திரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த அஸ்திரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அபாண்டவ அஸ்திரம். என்ன? அபாண்டவ, பாண்டவன்னா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அபாண்டவன்னா இருக்க மாட்டாங்க, அவங்க தொலைஞ்சிருவாங்கன்னு அர்த்தம். தர்மம் எதிர் சொல்லுன அதர்மம். அதுபோல பாண்டவர்கள்
அபாண்டவர்கள் ஆயிரம், அப்பாண்டவர்கள் போய்விட வேண்டும் என்று, அந்த வம்சமே தொலைய வேண்டும் சொல்லி அபாண்டவ அஸ்திரத்தை எய்திருக்கிறான். அன்னைக்கிருந்து பிறந்ததுதான் அந்த அபாண்டவ அஸ்திரம் கண்ணனாலே வீணாக போய்விட்டதாம். அந்த வீணாக போன அஸ்திரமினாலே அபாண்டமா பழிய போடாத அப்படின்னு, அந்த அபாண்டவ அஸ்திரத்தை என் மேல எய்திராத அப்படின்னு சொல்றதுதான் இந்த அபாண்டம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். மகாபாரதத்திலிருந்து பிறந்த வார்த்தைங்க அபாண்டம்னு சொல்றது. ஆன்மீகத்தில் இருக்கா இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். அப்படி நிறைய மொழிகள், இந்த மொழிகள் தான் ஞான விஷயங்களை நமக்கு அளிக்கின்றன. இன்னைக்கு மொழிகளை நம்ம சாதாரணமா பார்க்கிறோம். என்ன, இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் இல்லாம ஒரு கம்ப்யூட்டர் இயங்க முடியாது. இன்னைக்கு மக்கள் எல்லாமே சம்பாதிக்கிறது பூரா எதை வச்சு சம்பாதிக்கிறாங்க? இன்னைக்கு அதிகப்படியான மக்கள் யார்கிட்ட கேட்டாலும், என் பையன் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறான், என் பொண்ணு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குது. எல்லாமே என்ன கற்றுக்கிட்டு அவங்க வேலை பார்க்குறாங்க? லாங்குவேஜ். அப்போ என்ன அர்த்தம்? அந்த கம்ப்யூட்டருக்கு உண்டான மந்திரம் தான் மொழிகள். இப்போ மொழிகளை சாதாரணமாக இடம் போட முடியாது. மொழிகள் தான் ஞானத்தை வளர்க்கின்றன. மொழிகளில் தான் ஞானம் புதைந்து கிடத்திருக்கிறது. அப்படின்னா சம்ஸ்கிருதமும் தமிழும் தான் மந்திர மொழிகள். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லாமே காப்பி அடிக்கப்பட்டிருக்கு. எப்படிங்க, எப்படி நம்புறது? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு தமிழ்ல இருந்து தாயா உலகத்தில் எல்லாமே காப்பி அடிக்கப்பட்டிருக்கு? ஊர்ஜிதம் பண்ண முடியுமா? அடியா ஊர்ஜிதம் பண்ணுவேன். எப்படி தெரியுமா? தொல்காப்பியர்னு ஒருத்தர் இருந்திருக்காருங்க. தொல்காப்பியர் தெரியுமா? அவர் என்ன பண்ணியிருக்காரு? இலக்கணத்தை வகுத்திருக்கிறார். தமிழ் இலக்கணத்தை வகுத்திருக்கிறார். அது மட்டுமா பண்ணியிருக்காரு? பண்டைய நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான நீதி நூல்களை எல்லாம் வகுத்திருக்கிறார் தொல்காப்பியர். அவரு யார்கிட்ட கத்துட்டு இருக்காருங்க? கத்துக்கிட்டது யார்கிட்ட இருந்து தெரியுமா? அகஸ்தியர்கிட்ட கத்துருக்கிறாரு. அகஸ்தியத்திலிருந்து முதல் பிரதி எடுத்து ஓலைச்சுவடிகளிலேயே பொறித்து கொண்டே வந்திருக்கிறார். அவர் அடித்தது காப்பி என்கிறதுனாலே அவருக்கு தொல்காப்பியர் என்று பெயர். தொல்காப்பியர். அப்ப அந்த காப்பிங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு உலகம் பூரா உபயோகம் பண்ணிட்டு இருக்காங்க. காப்பி காப்பி காப்பின்னு சொல்லி. இந்த ஈ அடிச்சாங்க காப்பிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈ அடிச்சாங்க காப்பி என்ன தெரியுமா? ஒரு நபர் முன்னாடி இருக்கிற முன்னாடி எழுதிக்கிட்டு இருக்கிற அந்த மாணவனை பார்த்து பின்னாடி அப்படியே எழுதிக்கிட்டே வந்தானாம். அந்த வளாகத்தில் ஈக்கள் நிறைய மொய்த்துக்கிட்டு இருந்தான். அப்படி அவன் எழுதிக்கிட்டு இருக்கும் போது ஈ வந்த உடனே ஈய சட்டுன்னு அடிச்சிருக்கான். அந்த ஈ அடித்த உடனே அந்த பேப்பரில் எழுதுகிற, அந்த பரீட்சை எழுதுகிற பேப்பரில் அந்த ஈ உடைய பதிவு ஏற்பட்டு விட்டது. அந்த இது பதிஞ்சிருச்சான். அதை சாவடிச்சிட்டானா. அந்த ஈ அப்படியே பதிஞ்சு ஒட்டிக்கிச்சான். அதில் இவன் பார்த்துருக்கான், அந்த ஈ அடித்து ஒட்டியிருக்கான். இப்போ நாமளும் மறுபடியும் ஈ அடித்து ஒட்டுவோம்டான்னு அடிச்சிருக்கான் அவன். அதுதான் ஈ அடிச்சான் காப்பி. எடிஷன் 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 காப்பி. ஃபர்ஸ்ட் எடிஷன் காப்பி. ஈ அடிச்சான் காப்பி. எடிஷன் காப்பி. ஃபர்ஸ்ட் எடிஷன், செகண்ட் எடிஷன். ஏன்பா ஈ அடிச்சான் காப்பியையும் காப்பி அடிப்பீங்களா நீங்க? நான் சொல்றது புரியுதா? ஈ அடிச்சான் காப்பி கூட அவங்க ஈ அடிச்சான் காப்பின்னு எழுதியிருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. எப்படிப்பா இது நடக்கும்? எப்படி சாத்தியம் இது? எடிஷன் கூட அவன் ஈ அடிச்சான பார்த்து அடிச்சிருக்கானா, எங்கேயோ முட்டுதே, எங்கேயோ தட்டுதே, யாரு இவங்க அப்படின்னு சொல்லி உலகம் பூராம் இருக்கின்ற மக்கள், வேதத்திலே சொல்லப்பட்டது போல் பல இனங்கள் இருக்கின்றன. யக்ஷர்கள் இருக்கிறார்கள், கந்தர்வர்கள் இருக்கிறார்கள், அசுரர்கள் இருக்கிறார்கள், அரக்கர்கள் இருக்கிறார்கள். என அப்படி போல பல இனங்கள் உலகத்திலே இருக்கின்றன. இந்த இனமெல்லாம் கலந்து இன்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த இனங்களை எல்லாம் நீங்கள் தனித்தனியே பிரித்து கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அவர்கள் நிறத்தாலும், முடியினுடைய நிறத்தாலும், அவர்களுடைய குணத்தாலும் பல வகைப்பட்டவர்கள். இவர்களை எல்லாம் நாம கண்டுபிடிக்கணும்னா புராணத்தை படிச்சாதான் தெரியும், இல்லாட்டி தெரியாது. புராணம்ங்கிறது பூத கண்ணாடி மாதிரி. நமக்கு சரியா எழுத்து தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? லென்ஸை எடுத்து பார்த்து தான் படிக்க முடியும். அப்படி இந்த உலகத்தை ஒரு லென்ஸாலே நமக்கு புரியாத, இனம் புரியாத விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் புராணத்தை படிங்க. இதிகாசங்களை மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்து ஓத கேளுங்கள். அப்போதுதான் இந்த உலகத்தை நாம் அறிய முடியும். இந்த உலகத்தை மிஞ்சிய பல உலகங்களை நாம் அறிய முடியும் என்பதுதான் அடியனுடைய இன்றைய உரையினுடைய முடிவான பேச்சு. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிற விஷயங்கள், அப்படி பகிர்ந்துக்கிற விஷயங்கள் ஏற்கக்கூடியது ஏற்கக்கூடாததுன்னு எதுவும் கிடையாது. எல்லாமே ஆராய்ச்சிக்கு
என்ன உட்படுத்தப்பட வேண்டியவைதான். எதுவுமே இதுதான் நிச்சயம் அப்படின்னு அடியேன் சொல்ல முடியாது. இப்போ அடியேன் சொன்னது போல நீங்க வீட்டில் போய் ஆசை போட்டு பாருங்க, இவன் இப்படியெல்லாம் சொல்றானே இதெல்லாம் உண்மையா? அப்போ உண்மையிலேயே நமக்கெல்லாம் நாம தான் இந்த உலக குருவா? நாம தான் இந்த உலகத்துக்கே பல விஷயங்களை சொல்லி தந்திருக்கோமா அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்துக்கு சொல்லி தருவதற்கு முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று உயிர்கல்வி. இன்னைக்கு உயிர்கல்வினா என்ன நினைச்சிருக்கோம்? நம்ம உயிர்கல்வினா என்ன நினைச்சிருக்கோம்? மெடிக்கல் பிராக்டிஸ் நினைச்சிருக்கோம். டாக்டர் கல்வி இருக்குல்ல, அதுதான் உயிர்கல்வி நினைச்சிருக்கோம். அது உயிர்கல்வி கிடையாது. எத்தனை பேருங்க ஆஸ்பத்திரிக்கு போய் இறக்குறவங்க இருக்காங்க, டாக்டரால காப்பாற்றப்பட முடியல, டாக்டர் கையை விரிக்கிறாரு. அப்ப இந்த உயிரை காப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, இந்த உயிரை காப்பாற்றுவது யாரால் முடியும் அப்படின்னு இந்த உயிர் யாருடைய என்ன இதுவோ அவன்தான் இந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உயிரை காப்பாற்றுவதற்காக சொல்லப்பட்ட பாசுரம் தான் முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில் வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உடல்வேன், வெண்ணாள் நோய் வீய வினைகளை வேர் அறப்பாய்ந்து, என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனேன்னு சொல்லி சுவாமி நம்மாழ்வார் கேட்கிறாரு. எங்க இருந்து? திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற திருச்செந்தூருக்கும் திருநெல்வேலி மார்க்கத்துக்கும் போற வழியில் இருக்கிற திருக்குறுகூர் என்ற புளிய மரத்தடியில இருந்து இந்த பாசுரத்தை பாடியிருக்காரு. எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு ஆழ்வார் திருநெறி போயிருக்கீங்களா? ஆழ்வார் திருநெறி போயிருக்கீங்களா? ஆழ்வார் திருநகரில் உட்கார்ந்த மேனிக்கு 1102 பாசுரத்தை பாடியிருக்காரு நம்மாழ்வார், சுவாமி நம்மாழ்வார். அப்படி சுவாமி நம்மாழ்வார் பாடின பாசுரங்கள் ரங்கநாதன் முதற்கொண்டு என்ன இங்க இருக்கிற ஆறாவமுதாழ்வான் வரைக்கும் பாடி வச்சிருக்காரு. இந்த ஊர் பெருமாளா அவர் அங்கிருந்து பாடியிருக்காருன்னா இங்க வரவே இல்லை. அவரு இங்க கால்நடையா இப்ப அடியன் மதுரையிலிருந்து வந்த மாதிரி பஸ்ஸை பிடிச்செல்லாம் அவர் வரல, வண்டி மாடு கட்டியெல்லாம் வரல. அங்க உட்கார்ந்த மேனிக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்தே யோக மார்க்கத்தில் திருமலையை பாடியிருக்காரு. என்ன எல்லா ஊர் திவ்ய தேசங்களையும் பாடி வச்சுட்டாருங்க அவரு. பதரீகாசிரமம் எங்க இமாலயத்தில் இருக்க பதரீகாசிரமத்தை பாடியிருக்காரு. அப்ப இவ்வளவு பெரிய மகான்க அவரு. அந்த மகானை போற்றும் விதமாக நித்தியப்படி பூஜை செய்யும் போது அந்த மகான்களுடைய அந்த மந்திரங்களை அவர்களுடைய போற்றுதலுக்குரிய அந்த பாசுரங்களை பாடினாலே அவங்க அனுகிரகம் நமக்கு கிட்டுமா. இதுதான் சூட்சமம், இதுதான் மந்திரம், இதுதான் எந்திரம், இதுதான் தந்திரம். இந்த தந்திரத்தை நம்ம வீட்டில் ஓதணும், மந்திரங்களை ஓத வேண்டும், பாசுரங்களை படிக்க வேண்டும். சம்ஸ்கிருதத்தில் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்ல அற்புதமான பாசுரங்கள் இருக்கே, அதையெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறது இல்லை? தமிழ் பற்று தமிழ் பற்று தமிழ் பற்று சொல்றாங்க, தமிழ்ல பாசுரத்தை படிக்கிறது இல்லை. என்ன அர்த்தம்? அப்ப எப்படி தமிழ் பற்றாங்க? அப்ப எல்லாமே யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடியே போயிடுறது. அவன் சொல்ற ஆளு சரியான ஆளா, நமக்கு சரியான முறையில் வழி நடத்த போறானுங்கிற ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பண்றதே இல்லை. ஏதோ காசு கிடைச்சா போதும்யா, அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. ஒரு உண்மையான விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த காசு பணம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த பணத்தினுடைய உண்மை கதை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. மேலாளர் பெரிய என்ன பதவியெல்லாம் இருந்திருக்காங்க. இந்த பணத்தினுடைய கதை எப்படின்னா, நம்ம மார்ட்கேஜ்னு சொல்லுவாங்க. என்ன மார்ட்கேஜ்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பொருளை வச்சு அந்த பணத்தை நம்ம எடுத்து வர்றது, அப்புறம் அந்த பொருளை மீட்டுறதுக்கு உண்டான பணத்தை நம்ம மீண்டும் தெளிச்சுட்டு அந்த பொருளை மீட்டலாம். அடகு வைக்கிறது. இந்த அடகு வைக்கிறதுல கோல்டு இருக்குல்ல, கோல்டு தங்கம். இப்போ உதாரணத்துக்கு 1000 கிலோ தங்கம் இருப்பு இருக்குன்னா 1000 கிலோ தங்கத்துக்கு உண்டான மதிப்புக்குத்தான் நம்ம அந்த ப்ராமிசரி நோட்டை கொடுக்கணும், அந்த பத்திரத்தை கொடுக்கணும். 1000 கிலோ தங்கத்துக்கு தான் கொடுக்கணும். இந்த பணம் இருக்குல்ல, எத்தனை கிலோ தங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இது ஒரு கதையா சொல்லப்படுற விஷயம் தான், உண்மையா இல்லையான்னு அடியனுக்கும் தெரியாது. 2000 கிலோ தங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். இப்படி பணம் வளர்ந்திருக்கிறது. அப்ப இந்த பணமே என்ன ஒரு விதமான ஒரு கேம்பிளிங்ல தான் நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த பணத்தின் மீது மட்டும் ஆசை வைத்தால் கலிபுருஷன் நம்மளை பீடிப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பணத்தை எப்படி நாம் செலவிட வேண்டும் என்றால் தர்மத்துக்காக செலவிட வேண்டும். அதான் உண்மை. இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் நம்ம கணக்கு காமிக்கிறதுக்காண்டி ஏதோ ஒரு இதில் நம்ம என்ன டாக்ஸ் கட்டுறோம், டாக்ஸ் என்ன வரி கட்டுறோம். அது மட்டும் கிடையாது, இந்த வரி பணத்துக்கு வரி கட்டுறதுக்கு தர்ம காரியங்களில் ஈடுபட்டால் அந்த வரி சலுகை கிடைக்குது நமக்கு.
அரசாங்கமே ஏற்படுத்தி வச்சிருக்கு. நீ தர்ம காரியத்தில் ஈடுபடுறியா, அப்ப வரி சலுகை உனக்கு இருக்கியா அப்படின்றான். அப்ப தர்மத்துக்கு முக்கியத்துவம் எவ்வளவு கொடுக்கப்படுகிறது என்றால், ஒரு 20%, 10% தர்மத்துக்கு செலவு பண்ணணும். அந்த தர்மத்திலேயே மிக சிரேஷ்டமான தர்மம் எது தெரியுமா? தர்மத்திலேயே மிக மிக சிரேஷ்டமான தர்மம் எது தெரியுமா? பசுக்களை காப்பாற்றுவது என்பதுதான் ரிஷிகளால் ஓதப்பட்டவை. பசுகளை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா பசுக்கள் ரூபமாகத்தான் இந்த பூமியே ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள். பசு ரூபமாகத்தான் இந்த பூமி ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு நிலத்துல உழும் போதோ, இந்த வீட்டில் பின்னாடி வச்சு ஒரு பசு மாடை வளர்க்கும் போதோ, அது கொடுக்குற பாலை வச்சுக்கிட்டோ தான் இன்னைக்கு நாளே ஆரம்பிச்ச காலம் உண்டு. இன்னைக்கு நம்ம பசுவை கிரகப்பிரவேசத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த தெருவில் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி நமக்கு இந்த பசுவுடைய அருமை தெரியும்? இந்த பசுவை காப்பாற்றக்கூடிய வகையில் கூட நம்ம எண்ணம் நமக்கு செல்லவில்லையே. கிரகப்பிரவேசத்தோட முடிஞ்சிருச்சு, அதே பசு போய் குப்பையை மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. மந்திரம், எந்திரம், தந்திரம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? பசுவை கோமாதா அப்படின்னு வணங்குறான். என்ன கிரகப்பிரவேசத்துக்கு கூட்டு சாணி போட்டுச்சா, பால் கொடுத்துச்சா, அந்த கண்ணுக்குட்டி பால் போய் குடிக்குதா அப்படின்னு சொல்லி எவ்வளவு மங்களம்டா அப்படின்னு அப்படியே புல்லரிக்குது பாத்தீங்களா? என்ன அந்த புல்லரிப்பு கொஞ்ச நேரத்தில் காணாம போயிருச்சு, அது போய் குப்பையை மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த வளாகத்திலே நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஏன் ஒரு 4-5 பசுக்களை வளர்க்க கூடாது? ஏன்னா பசுவை வளர்க்க ஆரம்பிச்சுட்டே மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. புல்லு கட்ட கொடுக்கணும், என்ன கோ பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க. இந்த பரிகாரங்கள் எதுக்கு தெரியுமா இருக்கு? பரிகாரம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? முன்னோர்களுக்கு திதியே கொடுக்காத ஒருத்தன் 10 வருஷமா கொடுக்கல, 30 வருஷமா கொடுக்கல, என்ன கொடுக்காத ஒருத்தனுக்கு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி கயாவுக்கு போய் என்ன எள்ளும் தண்ணியை இறைச்சிட்டு பிண்ட தர்ப்பணம் பண்ணிட்டு வர சொன்னாங்க. அப்படி வந்த உடனே பரிகாரம் பண்ணிட்டேயா, அடுத்த அமாவாசைக்கோ இல்ல வேற அப்பா திதி வரும்போதோ பண்ண தேவையில்லை, ஏன்னா பரிகாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். பரிகாரம் என்பது நாம் விட்டதை பிடிப்பதற்குத்தான் பரிகாரம். என்ன விட்டதை மொத்தமா விடுறதுக்கு பரிகாரம் கிடையாது. தண்டனைக்கு பதிலாகத்தான் பிராயச்சித்தம் என்று சொல்வார்கள். அந்த பிராயச்சித்தம் பண்ணிட்டு பண்றதெல்லாம் விடுறான். அது தப்பு இல்ல? அது எத்தனை பேருக்கு தெரியுது? பிராயச்சித்தம் பண்ணிட்டேயா, இனிமே பண்ணவே தேவையில்லை, திதியை கொடுக்க தேவையில்லை, தர்ப்பணம் கொடுக்க தேவையில்லை, நான் தான் பிராயச்சித்தம் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீ பண்ணாததுக்கு தான் அது. இனிமேலும் பண்ணலன்னா மறுபடியும் நீ பிராயச்சித்தம் பண்ணணும். இதே வேலையா? ஒரு தடவை பண்ணலன்னா சரியா பண்ணணும்ல. அப்ப தொடர்ச்சியாக தர்மத்தை செய்ய வேண்டும். அப்ப இந்த பசுக்களை காப்பாற்ற விட்டதினாலே நமக்கு இடப்பட்ட தோஷங்கள் 1000 லட்சம் இருக்கிறது. அந்த பசுக்களை மறுபடியும் மீண்டும் காப்பாற்றவில்லை என்றால் இது தொடரும். ஞான விஷயங்களாக ஏன் மட்டுப்பட்டு இருக்கிறது என்றால், பசுக்களை காப்பாற்றுவதை விட்டுவிட்டோம் நாம். அதுதான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. அப்ப அந்த காரணத்தை மறுபடியும் இந்த பிராயச்சித்தமா நம்ம செய்யணும்னா, மீண்டும் அந்த பசுக்களை காப்பாற்றுவதை தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விண்ணப்பமாக வைத்துக் கொள்கிறேன். தர்மம் என்பது பசுக்களிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு இடை வாகனத்தில் இருக்கிற சிவபெருமானும் சரி, பசுக்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவதாரம் எடுத்த கண்ணனும் சரி, இந்த பசுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால தான் அவன் பேரு கோவிந்தனே பேரு. என்ன அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை சனாதன தர்மத்தின் வாயிலாக நமக்கு தெரியப்பட வேண்டும். இப்போ தர்மம்ங்கிறது பேசுகிற லெவலில் இருந்தால் பத்தாது, காரியத்தில் இறங்கியே ஆக வேண்டும். அப்போதான் இந்த எந்திரம், இந்த மந்திரம் எந்திரத்தினாலே தந்திரமாக செயல்பட ஆரம்பிக்கும் என்பதுதான் எல்லாருடைய அவாவும் ஆவலம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நமக்கு இந்த இதிகாச புராணங்கள் வீட்டில் ஒவ்வொரு கதையாவோ சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே வாங்க. சின்ன குழந்தைகளுக்கு தூங்கும்போது சொல்லி கொடுங்க. நம்ம என்ன தெரியுமா நினச்சிருக்கிறோம், பெரும்பாலான மக்கள் ஏதோ நம்மளை கதை சொல்லி ஏமாத்துறாங்க. ஏன்னா நம்ம கண்ணனுங்கிறான், அவன் பாட்டுக்கு பசுமாடை எத்துனானா, என்ன கண்ணுக்குட்டியை எத்துனானா, சகடாசுரன்றான், வண்டி சக்கரத்தை எத்துனானா, இத்தனோண்டு பையன் இவ்வளவு பண்ணுவானா, பூதகியுடைய மார்பகத்தில் இருந்த பாலை குடிச்சு உயிரையும் சேர்ந்து உறிஞ்சிட்டானா, என்ன ஆயுதமே எடுக்காம பாரத போர் பண்ணானா அப்படின்னு சொல்லி கண்ணனை மாயாவி எப்படி நம்புறதுன்னு கேட்குறான். அப்போ ராமனை வணங்க வேண்டியதானே? ராமச்சந்திரபு மனிதனா வாழ்ந்து பொண்டாட்டியை கூட தொலைச்சிட்டு அழுது புலம்பிருக்கானே, மனுஷனா தானே இருந்திருக்கான், அவனையும் நம்ப மாட்டோம். ஒருத்தனை மாயாவின்னு நம்ப மாட்டோம், இன்னும் ஒருத்தன் கடவுளா பிறந்து ஒண்ணுமே சக்தி காணாமே எங்கிட்டாவது ஒரு இடத்துல நிக்கிறோமா பாருங்க. ஒருத்தனை மாயாவின்னு சொல்லி கதை கட்டுறான்னு சொல்லி மதிக்கிறது இல்லை,
ஒருத்த மனுஷனா பிறந்து எல்லா அல்லோலப்பட்டு கஷ்டப்பட்டு என்ன வானரப்பட குரங்கு கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு போய் அங்க போய் ராவணனை கொண்டுட்டு சீதையை மீட்டு வந்தா அவனையும் நம்புறதில்லை. என்னையா அப்ப நம்ம பொழப்பு? நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நிக்கிறோமா பாருங்க, நிக்கிறதே கிடையாது. அப்ப நம்ம எதுக்குத்தான் மதிப்பு கொடுக்கிறோம்? எதுக்குமே மதிப்பு கொடுக்காம யாரோ ஒரு சொன்ன உபதேசத்தின்படி மந்திரத்தின்படி அவன் ஓதப்பட்ட விஷயங்களில் நாவெல்லாம் ஆட்பட்டு கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அவஸ்தையினாலே தான் இத்தனை அவஸ்தையும் நமக்கு, இத்தனை சோதனைகளும் நமக்கு. நமக்கு அடிப்படை ஞான விஷயங்கள் சரியாக்கப்பட்டால், அனைத்து மந்திரங்களும் சரியாக ஓதப்பட்டால், அனைத்து எந்திரங்களும் சரியாக இயங்கப்பட்டால், அனைத்து இயக்கமும் தந்திரமாக அருமையாக இந்த ஊர், இந்த கோயில், இந்த நாடு, இந்த உலகம் அனைத்தும் விளங்கும் என்பது அடியனுடைய பிரார்த்தனையாக முன்வைத்துக் கொள்கிறேன். இத்துடன் அடியேன் இன்றைய உரையை அடியேன் முடிந்த அளவு புராண விஷயமாக அதிகமாக பேசல. ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த எந்திரம் மந்திரம் தந்திரம்ங்கிறது உலக அளவில் எல்லாருக்குமே இது பொருந்தும். என்ன நமக்கு இன்னைக்கு பாரத பிரதமருக்கும் அது பொருந்தும், ஏன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பொருந்தும், கிராமத்தில் இருக்கவங்களும் பொருந்தும். அப்படி இருக்கும்போது இது பொதுவான விஷயம். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போடணும்னா மறுபடியும் இது போன்ற சொற்பொழிவுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த உள்ளூர் நாயனக்காரங்க ஓதணும், வெளியூர் நாயனக்காரன் நீங்கள் கூப்பிட்டு என்ன எத்தனை தடவை பேச வைப்பீங்க? அடியே நான் இங்கிருந்து மதுரையிலேருந்து பேசிக்கிட்டே இருப்பேனா? உள்ளூரில் இருக்க சொற்பொழிவு ஆற்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சொற்பொழிவு ஆற்றணும்ல, அது ஆற்றப்பட வேண்டும் ஞான விஷயங்களாக. அப்படி இல்லை என்னாலும் பரவாயில்லை, அடியனுடைய சொற்பொழிவுகளை கேட்க வேண்டும் என்றால் அடியனுடைய வலைதளம் இருக்கிறது. இப்போ அடியன் பதிவு செய்கிறதெல்லாம் பேச்செல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வலைதளத்தின் மூலம் உங்களுக்கு எல்லாமே அனுப்பப்படும். பாபாக்கு அனுப்புகிறேன், அவங்க அனுப்புவாங்க. எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே மற்றவங்களுக்கும் அனுப்பலாம். இதையாச்சும் பரப்புங்க. நல்ல விஷயங்களை நம்ம பரப்புறதுல இன்னைக்கு பரபரப்பாக இருக்கோம்னு சொல்கிறோம். இந்த பரபரப்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம், இன்னைக்கு பரபரப்பாக இருக்கோம்யா, அடுத்த நொடி எனக்கு இந்த இடத்துக்கு போகணும். நீ என்ன சும்மா போட்டு என்ன நச்சரிச்சுக்கிட்டு இருக்க? இதிகாசம்ங்கிற, புராணம்ங்கிற, கண்ணனுங்கிற, ராமனுங்கிற, எனக்கு 1008 வேலை இருக்கியா, பரபரப்பாக இருக்கேன் அப்படின்றான். பரபரப்புன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பரணை பரப்புவது தாங்க பரபரப்பு. பரபரப்பு, அந்த பரணை பரப்புவதை விட்டு நீ என்ன செய்தாலும் அது பரபரப்பு ஆகாதே. அப்ப பரபரப்புங்கிற வார்த்தையிலேயே பரணை பரப்புவதுன்னு இருக்கும்போது அந்த பரணை நாம் ஏன் பரப்புவதில்லை? அதான் கேள்வி. நமக்கு சாதாரண மொழியிலேயே நமக்கு பல மந்திரங்கள் சரியாக சொல்லப்படுகின்றன. நம்ம அதை மாற்றி வச்சுக்கிட்டு வேற ஏதோ காரணத்துக்காண்டி நம்ம உபயோகம் பண்ணும்போது நம்ம வழி மாறி போயிடுறோம்ங்கிறது தான் இதனுடைய தாக்கம், நமக்கு இருக்கின்ற தாக்கம். இன்னைக்கு மங்களங்கள் நிறைந்து காணப்பட வேண்டும். இன்னைக்கு ஊர்ல எல்லாத்துக்கும் நம்ம பாடுபடுறதே கோயிலில் விளக்கேற்றுறதுலேருந்து, வீட்டில் விளக்கேற்றுறதுலேருந்து, கோயிலில் விளக்கேற்றுறதுலேருந்து, அன்னதானம் பண்ணுறதுலேருந்து, என்ன எல்லாமே நல்ல சஸ்திரங்கள் அணிந்துலேருந்து எல்லாமே நமக்கு மங்களம் ஏற்பட வேண்டும், மங்களம் ஏற்பட வேண்டும், மங்களம் ஏற்பட வேண்டும். மங்களம் என்ன? சுபகாரியங்கள் ஏற்பட வேண்டும். அப்படி எல்லா வேளையிலையும் எல்லா சுபகாரியங்களும் நன்றாக ஏற்பட வேண்டும் என்றால் நாம் முழுமையாக இந்த சனாதன தர்மத்தை அடைய வேண்டும். இந்த சனாதன தர்மத்தில் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ என்ற இந்த 4 புருஷார்த்தங்கள் இருக்கின்றன. முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எல்லா வேளைகளையும் நம்ம காமத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. எல்லா வேளையிலையும் நம்ம தர்மத்தை மட்டும், அதாவது தர்மம்ங்கிறது அடிப்படை, அது ஒரு கட்டிடத்துடைய அடித்தளம் மாதிரி தர்மம்ங்கிறது. இந்த தர்மத்தை வைத்துக் கொண்டுதான் நாம் பொருள் ஈட்ட வேண்டும், அர்த்த அப்படின்னு சொல்றாங்க. இந்த தர்மத்தை வைத்துக் கொண்டுதான் நாம் காம சுகத்தை அனுபவிக்க வேண்டும், காமன்னு சொல்றாங்க. இந்த தர்மத்தை வைத்துக் கொண்டுதான் நாம் மோட்சத்தையும் பெற வேண்டும் சொல்லி தர்ம, அர்த்த, காம, மோட்ச என்ற 4 புருஷார்த்தங்களை பகுத்து அறிந்து நமக்கெல்லாம் ஓதி இருக்கிறார்கள். அதான் பகுத்தறிவு. இந்த தர்ம, அர்த்த, காம, மோட்சத்துல நம்ம மோட்சத்தை விட்டுட்டோம், தர்மத்தை விட்டுட்டோம். வெறும் பொருள் சம்பாதிக்கணும், சுகம் அனுபவிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், சுகம் அனுபவிக்கணும். இந்த அர்த்த காம அப்படின்னு 2லயுமே தொடர்ந்துட்டா எப்படிங்க நம்ம நிலையா நிற்க முடியும்? சனாதன தர்மமே காணாம போயிருமே. இன்னைக்கு தர்மத்தினுடைய அடிப்படையே தர்மத்தை முதல்ல காப்பாற்றுங்கிறத நான் முதல் சொல்றதே. அதனால இந்த தர்மத்தின் வழி வாழ்வதற்குண்டான இந்த மந்திரங்களை எல்லாம் நாம் ஓதப்படுகின்ற வகையிலே நம்முடைய சத்சங்கங்களை அடிக்கடி கூட்ட வேண்டும். சத்சங்கங்கள் கூட கூட இன்னைக்கு காது இருக்குல்ல, இந்த காது, இதை மட்டும் சொல்லி அடியேன் முடிச்சுக்கிறேன். இந்திரியங்கள்னு சொல்றோம்.
இந்திரியங்கள்னு சொல்றோம். இந்த இந்திரியங்களுடைய சுகங்கள் தான் இந்திரியத்தனமான அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து என்டர்டைன்மெண்ட்னு சொல்றாங்க. இப்போ இந்த இந்திரியத்தில் எத்தனை இந்திரியம் இருக்கு? கண் இருக்கு, காது இருக்கு, வாய் இருக்கு. என்ன, கண்ணு, காது, வாய், அப்புறம் மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, என்ன, உலகம், இந்த உடம்பு இருக்கு, தேகம் இருக்கு. இந்த 5 இந்திரியம் இருக்கு. இந்த 5 இந்திரியத்தில் ஒரு இந்திரியம் மட்டுமே என்ன நாமளா நம்ம மூடிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த கண் இருக்கு. இந்த கண்ணை நாமளா நம்ம மூடிக்கலாம். கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயமா கேளுங்க. இந்த கண்ணை வந்து நம்மளா நம்ம மூடிக்க முடியுமா? கண்ணை மூடிங்க, நம்மளா மூடிக்கலாம். இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாயை நம்மளா நம்ம கட்டுப்படுத்த முடியும். என்ன, அதே மாதிரி தேகத்தை வந்து ஒரு இடத்துல அப்படியே அமர்ந்து அப்படியே எங்கேயுமே அசையாம உட்கார முடியுமா? உட்கார வைக்க முடியும். என்ன, பிராணனை அடக்க முடியுமா? மூச்சு முகர்வதை அடக்க முடியுமா? நீங்களா அடக்கிக்கணும். கையாலெல்லாம் வச்சு பொத்திக்க கூடாது. வாயை கையில் வச்சோ வேற ஏதாவது வச்சோ பொத்திக்க, பஞ்செல்லாம் வச்சு முடிக்க கூடாது. நீங்களா அப்படியே பிராணம் நிறுத்தணும்னா ஒரு நிமிடம் நிறுத்தலாம், அதுக்கு மேல நிறுத்த முடியாது. என்ன, அப்ப இந்த காது இருக்கு பாத்தீங்களா, இந்த காதை நீங்களா கேட்காம வச்சுக்க முடியுமா? இந்த காது இருக்குல்ல, இந்த காதை வந்து நம்ம கையால பொத்திக்கிட்டு கேட்காத மாதிரி ஆகிறது நான் அடியன் பேசவே இல்லை. வேற ஒரு உறுப்பு எந்த உதவியும் இல்லாமல் பஞ்சோ கையோ வச்சு மூடாம இப்ப எப்படி மூச்சை நிறுத்துறோம், எப்படி வாயை மூடுறோம், எப்படி கண்ணை மூடுறோம், எப்படி உடம்பு அப்படியே ஒரு இடத்துல நிலையை நம்ம நிப்பாட்டுறோம், அப்படி இந்த காதை நாமளா நம்ம வச்சு பொத்திக்க முடியுமா? மூடிக்க முடியுமானா மூட முடியாது. ஏன் அப்படி இந்த இந்திரியம் படைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஏதாவது ஒரு நேரத்திலே, ஏதாவது ஒரு காலத்திலே, ஏதாவது ஒரு சம்பவத்திலே, என்ன, ஏதாவது ஒரு காரியமாக அடியேன் நீ எல்லாம் வந்து என்னை பற்றி கேட்க மாட்டியே, என்னை மட்டும் கேட்க மாட்டியா அப்படின்னு ஏங்குறானாம் பகவான். ஆகையாலே மதுரையிலிருந்து அடியனை அழைத்தாவது பேச வையுங்கள், பகவானை பற்றி பேச வையுங்கள். அவனை கேட்பதற்காக இந்த காது எப்பவுமே திறந்து கிடக்கிறது என்பதுதான் இந்த காதினுடைய மதிப்பு. இந்த காது ஏன் அப்படி இருக்குன்னா பகவானை கேட்பதற்காக இருந்திருக்கிறது. இதை கண்ட விஷயத்துக்கு நம்ம இந்த காதை உபயோகம் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த காதுடைய மதிப்பே நமக்கு தெரியாம போயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த காதுல பூ வச்சுட்டாயா அப்படின்பா. இந்த காதுல பூ வச்சுட்டான்னா என்ன தெரியுமா? ஏமாத்துறான் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான அர்த்தம். இந்த காதுல பூ வைக்கிறதுக்கு உண்டான அர்த்தம் தெரியுமா? இந்த வலது காதுல துளசியை வைப்பாங்க, பூவை வச்சு சாத்துவாங்க. என்ன காரணம்னா, இந்த வலது காது வழியாக கங்கை பிரவகிக்கிறாள் என்பது அர்த்தம். கங்கை வந்து இந்த வலது காது வழியாக பிரவகிக்கிறாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல விஷயங்கள், சத்தான விஷயங்களை இந்த காதிலே நாம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, இந்த காதுக்கு உண்டான மதிப்பு கூட்டுவதற்காக காதிலே பூ வைத்துக் கொள்கிறோம். அந்த நல்ல விஷயங்களை கேட்பதையே ஏமாத்துறான்னு கொண்டு வந்துட்டான். காதுல பூ சுத்துறான் அப்படின்னு கொண்டு வந்து அந்த மந்திரம் எப்படி மாறி இருக்கு பாத்தீங்களா? அந்த தந்திரமா எப்படி மாத்திருக்காங்க பாத்தீங்களா? அப்ப நம்ம கேட்க வேண்டிய விஷயங்களை நம்ம கேட்காதக்கு என்ன வழி இருக்கோ கேலி கூத்தாக்கிட்டாங்க. என்ன, இந்த மாதிரி தான் இன்னைக்கு உலகம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால், பகவானுடைய கடாட்சத்தை நாம் விரும்பினால், ஆச்சாரிய புருஷர்கள் ரிஷிமார்களுடைய அருளை நாம் வேண்டி விரும்பினால், நம்முடைய குடும்பத்தில் என்றும் மங்களம் நிறைத்து இருக்க வேண்டும் என்றால், கோயிலுக்கு வாங்க, மந்திரங்கள் ஓதுங்க, வீட்டில் மந்திரங்கள் ஓதுங்க, நல்ல விஷயங்களை, நல்ல வைப்ரேஷனை ஏற்படுத்துங்க. ஏன்னா வேதத்தில் விப்ரா அப்படின்னு சொன்னா, விப்ராஹான்னு சொல்லி வேதத்துக்கு பேர் இருக்கு. ஏன்னா விப்ராஹானா வேதத்துக்கு பேர். இந்த விப்ராங்கிற வார்த்தை தான் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனிக்கே வச்சிருக்காங்க. விப்ரோ அப்படின்னு வச்சிருக்காங்க. வேதத்திலிருந்து வர்ற ஒலி இது, வேதத்தை தான் குடிக்குது. விப்ரோனாலே வேதம் தான். என்ன காரணம் தெரியுமா? இந்த வைப்ரேஷன் தாங்க வேதம். முதலில் பெறப்பட்ட ஒலிகள் தான் வேத ஒலிகள். இந்த வேத ஒலிகள் முதலில் பெறப்பட்டவை. இதுதான் விப்ராஹான்னு சொல்றான். ஒலின்னா அதிர்வுன்னு அர்த்தம். இந்த அதிர்வைத்தான் அவன் விப்ராவ வைப்ரேட் அப்படின்னா. எப்படி விப்ராவ வைப்ரேட் அப்படின்ட்டான். நம்ம என்ன திவ்யமான விஷயங்களா வச்சிருக்கிறோமோ அதையெல்லாம் அசுரர்கள் அல்பமான விஷயங்களாக உபயோகப்படுத்துவார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன திவ்யமான கடவுளுக்குன்னு ஏற்படுத்தின விஷயமாக இருக்கும், அவர்கள் தான் சுரர்கள். அப்ப அசுரர்கள் யாருன்னா அதையெல்லாம் அல்பத்துக்காண்டி உபயோகம் பண்ணுவான். நம்ம கிருஷ்ணனை வந்து விரஜன்னு சொல்றோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணனை வந்து விரஜன். விரஜபூமின்னா என்ன தெரியுமா? விரஜபூமினா பிருந்தாவனம்.
விரஜன் விரஜன் சொல்லுவான். ஏன் தெரியுமா விரஜன் சொல்றாங்க? வைகுண்டத்துக்கு முன்னாடி ஓடுற நதியுடைய பேரு விரஜா நதி. விரஜா நதி ஏன் தெரியுமா விரஜா நதின்னு வச்சிருக்காங்க? ரஜோகுணம் தமோகுணம் கழிக்கப்பட்டு வெறும் சத்வகுணத்தோடே ஓடுகின்ற நதியினாலே அது பேர் விரஜா நதி. அந்த நதியில இங்க இருக்கிற போற அந்த உயிர் அங்க போய் அந்த நதியில குளித்த பிறகு திவ்யமான நித்தியமான சரீரம் பெறுமான். அந்த சரீரத்தை பெற்ற பிறகுதான் அவன் வைகுண்டத்திலே நுழைவானான் அப்படின்னு சொல்லி இந்த வைகுண்ட வாசல் வருஷா வருஷம் திறக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதோட வைபவம் நம்மளை எடுத்துக்காட்டாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த விரஜா அப்படிங்கிற வார்த்தை என்ன? பியூர்னு அர்த்தம். என்ன விரஜ அப்படின்னா பியூர்னு அர்த்தம். இந்த விரஜங்கிற பியூர் வந்து எதுக்கு கொடுக்குறோம்னா பகவானுக்கு தான் கொடுக்குறோம். விரஜன்னா பகவான். இந்த விரஜனை என்ன பண்ணிட்டாங்க இவங்க? வெர்ஜின் பிளாஸ்டிக்ங்கிறான், என்ன வெர்ஜின் எல்லாங்கிறான், இல்ல கன்னித்தன்மைக்கு எல்லாமே வெர்ஜின்ங்கிறான். வெர்ஜின் அப்படின்னு சொன்னாலே விரஜன் தான் அர்த்தம். கண்ணனைத்தான் அது குறிக்கும். அப்ப இந்த திவ்யமான விஷயங்களை எல்லாம், சுரமான விஷயங்கள் எல்லாம் அல்பத்துக்காக நாம் பயன்படுத்தி கொண்டிருந்தால் திவ்யம் காணாமல் போய்விடும். இந்த மந்திரங்கள் எல்லாமே நமக்கு பலன் தராது. மந்திரங்கள் எங்கே ஓதப்பட்டால் பலன் தரும், அதிகப்படியான பலன் தரும் என்று சொல்வார்கள் என்றால் ஆற்றுக்கரைகளிலே, ஆற்றங்கரைகளிலே ஓதப்பட வேண்டும், குளக்கரைகளிலே ஓதப்பட வேண்டும், கோயில்களிலே ஓதப்பட வேண்டும், மரத்து நிழலிலே, அரச மரம் அது போன்ற நிழலிலே ஓதப்பட வேண்டும், மகான்களின் என்ன அந்த சமாதிகளிலே ஓதப்பட வேண்டும், பசு மடங்களிலே ஓதப்படுகின்றன மந்திரங்களுக்கு பலன் அதிகம் என்று சொல்கிறார்கள். நம்ம குறைந்தபட்சம் வீட்டில் பூஜை அறையிலேயாச்சும் அமர்ந்து கொண்டு ஓத வேண்டும். அதனால தான் அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன், மந்திரங்களை என்ன நல்லா ஓதுங்க, நல்லா ஓதுங்க. ஒலிபெருக்கியாலையும் ஓதுங்க, தப்பு கிடையாது. யாருமே குறை சொல்ல போறது இல்லை. என்ன மற்றவங்க ஓதுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் கேட்கணும் அவசியம். நம்மது ஓதலாம். நம்ம ஓத ஓத அந்த வைப்ரேஷன், என்ன அந்த வைப்ரேஷன் நல்லா வைப் பண்றான் அப்படின்றான், வைப் பண்றான், வைப் பண்றான், இதை வைப் பண்ணணும் நம்ம. அப்பதான் நமக்கு வைப்பு நல்லா இருக்கும் என்பது போல இன்றைய உலகம் நன்மையாக இருக்க வேண்டும் சொல்லி வேண்டிக் கொண்டு இந்த அழகு நாச்சி அம்மனை பிரார்த்தித்துக் கொண்டு அடியனுடைய உரையை அனைவரது மனதிலும் நிறைவு செய்து கொள்கிறேன். இன்னைக்கு வரும்போது என்னமோ ஆட்கள் குறைய காணப்பட்டது போல தெரிந்தது. உண்மையிலேயே பெரும் முயற்சி எடுத்திருக்கிறார் நம்முடைய ஏகநாத் பவா அவர்கள். வந்து நல்ல முயற்சி பண்ணி கும்பகோணத்தில் இருக்கிறெல்லாம் ஆளுங்களெல்லாம் வரவழைச்சிருக்காருன்னா பெரிய விஷயம். என்ன அடியனுக்கு பெரும் மகிழ்ச்சி அது. ஏன்னா அடியன் மதுரையிலேருந்து வர்றதை விட இங்கே கேட்கறதுக்கு ஆட்கள் வேணும்ல. ஏன்னா வெறும் கடையில் டீ ஆற்ற முடியுமா? நம்ம ஆட்கள் இருந்தால் தானே கேட்கறதுக்கு மக்கள் இருந்தால் தானே சொல்கிற விஷயம் போய் சேருங்கிறது போல இன்னைக்கு நல்ல ஒரு அற்புதமான சொற்பொழிவு நடந்து இருக்கிறது. இதனை பார்க்க வேண்டும் என்றால் அடுத்து நம்முடைய சேனலிலே உங்களுக்கு எல்லாம் ஒளிபரப்பப்படும், நீங்கள் காணலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி மூகாம்பிகே நமோஸ்துதே. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நிகழ்ச்சியை தொடர்ந்து யாகநாத் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு நன்றி கூறுவார்கள். பாபுக்கு அளிக்கின்றேன், தயவு செய்து ஏற்றுக்கொள்ள. தர்மகாரியம் செய்து வருகின்ற சம்பாத்தியத்திலே இது போன்ற சம்பாத்தியமும் ஒன்று. இப்ப அடியேன் செய்வது என்னவென்றால் மிகப்பெரிய தர்ம காரியம், பெருமைக்கு சொல்லல. ஏன்னா வாச்சா கைங்கரியம்னு ஒன்று இருக்கு. வாச்சா கைங்கரியம்னா காது வழியாத்தான் சாமி உள்ள போகுது. அப்ப நம்ம இந்த சாமியை உள்ள புகுத்துறதுக்கே பேசணும். என்ன பேசும்போது தான் சாமி உள்ள போகுது. அப்ப சாமியையே நம்ம உள்ள புகுத்துற பெரிய ஒரு கைங்கரியத்தின் செல்லும் போது இது வந்து மிகப்பெரிய காரியமாக உருவெடுக்கும் என்பதில் ஐயம் இல்லை என்பதை இந்த ஐயம்பேட்டையிலே தெரிவித்துக் கொள்கிறேன்.